சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த வேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள். உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது நம் தமிழே. தமிழ் தாய்க்கு செய்யும் தொண்டுதான் நம் வாழ்வுக்கு செய்யும் தொண்டு. எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் கூறி கூறி தலைமுறைகள் பல கழிக்கிறோம், ஆனால் குறை களைவதில்லை. தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நாம் வாழ வேண்டும். முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதென்றி மூச்சு பெரிதில்லை கான் என்றார் பாரதிதாசன். அதேபோல் காலம் பிறக்கும் முன் பிறந்தது நம் தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருக்கப் போவதும் நம் தமிழே என்று கூறி நம் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை கூறி இன்றைய நமது வகுப்பு 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம். அதில் 9ஆம் வகுப்பு செய்யுள் பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் பாடல் நமக்கு கடவுள் வாழ்த்து பாடலாக கொடுத்துருக்காங்க. இது கம்பருடைய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலாக இருக்கிறது. கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் 6 பிரிவுகள் இருக்கிறது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஸோ அதில் கம்பராமாயணத்தில் முதல் பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே அப்படிங்கிறது கம்பருடைய கம்பராமாயணத்தினுடைய முதல் பாடல். கம்பராமாயணத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். தமிழ் இலக்கியத்திலேயே மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம். கிட்டத்தட்ட 10,569 பாடல்களை உடையது கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்திலிருந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது கடவுள் வாழ்த்தாவும் இருக்குது. இந்த பாடலுக்கான பொருளை எல்லாரும் கட்டாயம் படிச்சுக்கணும். பொருளும் தெரிஞ்சுக்கணும், பாடலும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது இந்த பாடலுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா, உலகம் யாவையும் அப்படின்னா இந்த உலகம் அனைத்தையும் அப்படின்னு அர்த்தம். தாம் உளவாக்கலும் அப்படின்னா தாமே உண்டாக்கி, அதாவது தாமே தோற்றுவித்து அப்படின்னு அர்த்தம். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தையும் குறிக்கும். இவ்வுலக உயிர்கள் அனைத்தையும் பிறருடைய துணை இல்லாமல் தாமே உருவாக்கி, இறைவன் ஒருவர் தான் என்ன செய்கிறார், உருவாக்குறாரு. நிலைபெறுத்தலும் நீக்கலும், அவரே அதை காத்து அவரே அதை அழித்து இவ்வுலக உயிர்கள் அனைத்தையும் பிறருடைய துணை இல்லாமல் தாமே உருவாக்கி உண்டாக்கி தாமே காத்து தாமே அழித்து அழகில்லா விளையாட்டுடையார் அவர் அப்படின்னா அழகில்லாத வகையில் இடையறாத வகையில் நீங்காத வகையில் திருவிளையாடல் புரிபவர் யார்? இறைவர். அவர்தான் நமக்கெல்லாம் தலைவர். அப்படி ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நமக்கெல்லாம் தலைவர். அந்த தலைவரை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அவருடைய திருவடிகளையே நாம் சரணடைய வேண்டும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கம்பராமாயணத்தில் முதல் பாடல். இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. இங்கே ராமர்னு எங்கேயும் சொல்லப்படலை. இறைவன் ஒருத்தர் இருக்கான், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த படைத்தவனை தான் நாம் வணங்க வேண்டுமே தவிர படைப்பினங்களை நாம் வணங்கக்கூடாது. இவ்வுலக உயிர்கள் அனைத்தையும் பிறருடைய துணை இல்லாமல் தாமே படைத்தும் காத்தும் அழித்தும் இடையறாத வகையில் அழகில்லாத திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறார் தலைவர். அவர்தான் நமக்கெல்லாம் தலைவர். அவரை மட்டுமே நாம் சரணடைய வேண்டும். தலைவர் அன்னவருக்கேன்னா அத்தகைய தலைவருக்கே சரணாங்களே அப்படின்னா அவருக்கே நாம் அடைக்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பராமாயணத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. கடவுள் வாழ்த்தா. எல்லாரும் இந்த பாடலை முழுசாக படிங்க, திருப்பி பாருங்கள். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும், இறைவனுடைய 3 தொழிலும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இல்லையா. உருவாக்குதல், காத்தல், அழித்தல் இல்லையா. நீங்களா அழகிலா அப்படின்னா நீங்காத வகையில் இத்தகைய காரியத்தை இறைவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். அழகில்லாத திருவிளையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் நம்முடைய தலைவனாக இருக்க முடியும். நிச்சயமாக அப்படிப்பட்டவன் தான் இருக்க முடியும். அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும். படைப்பினங்களை வணங்கக்கூடாது. எல்லா புகழும் அந்த இறைவன் ஒருவனுக்கே. அது இயேசுவாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், அது அல்லாவாக இருக்கலாம், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அனைத்து மதத்துக்கும் பொதுவான ஒரு கடவுள் வாழ்த்தை கம்பர் வைத்திருக்கிறார். ஸோ இப்போ கம்பரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ கம்பர் இப்போ இந்த கம்பராமாயணம் அப்படிங்கிற நூலிலிருந்து முதல் பாடல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாடலை எழுதிய ஆசிரியருடைய பெயர் கம்பர். நமக்கே தெரியும் கம்பர் அப்படின்னு. ஸோ கம்பர் பிறந்தது எங்கே சார்னா நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூர். இன்றைக்கி நிச்சயமாக மயிலாடுதுறையே ஒரு தனி மாவட்டமாக மாறிவிட்டது இல்லையா. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் அப்படிங்கிறதான் கம்பர் கோட்டம். அங்கே போனீங்கன்னா இருக்கும் சரியா. தேரெழுந்தூர் கம்பர் பிறந்தது. கம்பருடைய காலம் என்று பள்ளி புத்தகத்தில் 12ஆம் நூற்றாண்டை குறிப்பிடுறாங்க. ஸோ 12ஆம் நூற்றாண்டு கம்பர், புகழேந்தி, ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தார் எல்லாருமே 12ஆம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு நூற்றாண்டு, மறந்துடாதீங்க. கம்பர் 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் இருந்தார். யாருடைய அவை? 2ஆம் குழந்தைகள் இருக்கு பாருங்க, 2ஆம் குலோத்துங்க சோழன் அவை. ஸோ அதனால இது 12ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது.
ஓகேயா? சரி, கம்பருடைய தந்தை பெயர் ஆதித்தன், மகன் அம்பிகாவதி, மகள் காவேரி. அப்போ கம்பருடைய தாயார் பெயர் என்னவென்று அறியப்படவில்லை. கம்பருடைய மகன் அம்பிகாவதி, மகள் காவேரி. ஆனால் கம்பருடைய தந்தை பெயர் ஆதித்தன் தெரிய வருது, தாயார் பெயர் அறியப்படவில்லை. மகள் இருக்காங்க. ஸோ கம்பனுடைய மகன் பேர் தான் அம்பிகாவதி. அம்பிகாவதி அமராவதின்னு ஒரு காதல் காவியம் வரும் பார்த்தீங்களா, அந்த காதல் காவியத்தில் ஹீரோ வந்து அம்பிகாவதி வந்து கம்பருடைய புள்ள தான். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்து பாருங்கள், இவர் 2ஆம் குலத்துங்க சோழனுடைய அவை புலவராக கம்பர் இருந்தார். கம்பரை ஆதரித்தவர் நமக்கு நல்லாவே தெரியும், திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். நமக்கு தெரிஞ்ச ஒரே கொஸ்டின் அதுதான். பல காலங்களாக கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளலை கம்பர் வந்து தன்னுடைய 10,000த்துக்கும் மேற்பட்ட தன்னுடைய கம்பராமாயணத்தில் அங்கங்கே புகழ்ந்து பாடுறார். நீங்கள் கம்பராமாயணத்தை எடுத்து படிச்சுட்டே இருந்தால், அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கம்பர் சடையப்ப வள்ளலோட பேர் வரும். என்னடா இந்த ஆள் பேர் இடையில வருது அப்படின்னா, நம்ம இந்த முன்னாடிலாம் சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இத்திரைப்படத்தின் இப்பகுதியை வழங்குவோர் அப்படின்ட்டு வரும். இது சினிமாவா இல்லை விளம்பரமாவான்னு தெரியாது இல்லை. அந்த மாதிரி கம்பரும் தன்னுடைய செய்நன்றி மறவாத பண்பினை தன்னை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளலை 1000 பாடலுக்கு ஒரு முறை, எத்தனை பாடல்? 1000 பாடலுக்கு ஒரு முறை விளம்பரம் போடுறாரு. கதையோட கதையாக இவரையும் கொண்டாந்து சேர்த்துட்டார். யாரை? சடையப்ப வள்ளலை. அதனால தான் சடையப்ப வள்ளல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து 1000 பாடலுக்கு ஒரு முறை பார்க்கலாம். இதிலிருந்து கம்பர் ஒரு செய்நன்றி மறவாத பண்பினன்னு தெரிய வருகிறது. ஸோ அடுத்து கம்பருடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னா நாட்டரசன் கோட்டையில் இருக்குது. கம்பருடைய நினைவு இல்லம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, இப்போ ராமநாதபுரம் மாவட்டம், பழைய மாவட்டம், சிவகங்கையிலேருந்து காளையார் கோயில் போகிற வழியில் நாட்டரசன் கோட்டை வந்து கம்பருடைய நினைவு இல்லம். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பிறந்தது தேரெழுந்தூர். அவருடைய மணிமகுடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காரைக்குடியில் இருக்குது. அவருடைய நினைவு இல்லம் வந்து நாட்டரசன் கோட்டை. சரியா? மறந்துடாதீங்க. அடுத்து இவருடைய சமகாலத்தவர்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி, வெண்பாவுக்கோர் புகழேந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நலவெண்பா பாடிய புகழேந்தியும், ஒட்டக்கூத்தர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயங்கொண்டாரும், ஒட்டக்கூத்தர் உலா பாட வள்ளுவதில் ஒட்டக்கூத்தர். உலா பாடுவதில் வல்லவர் யார்? ஒட்டக்கூத்தர். மூவர் உலா பாடியிருப்பார். தக்கையாக பரணி பாடியிருப்பார். குலத்தூங்கன் பிள்ளை தமிழ் பாடியிருப்பார் ஒட்டக்கூத்தர். புகழேந்தி வெண்பாவுக்கு ஒரு புகழேந்தி, உலாவுக்கு ஒரு ஒட்டக்கூத்தன், பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ஔவையார், 12ஆம் நூற்றாண்டு கால ஔவையார், இவங்கெல்லாம் கம்பருடைய சமகாலத்தவராக இருந்திருக்காங்க. கம்பரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அவ்வளோதான். கம்பர் வந்து மிகச் சிறப்பானவர். கம்பருடைய நூல்கள் பார்க்கலாம். நம்ம கம்பராமாயணம் பார்க்கும்போது முழுசாக பார்க்கலாம். இப்போ வந்து செய்யுள் பார்க்குறதால கொஞ்சம் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், கம்பருடைய நூல்கள் பாருங்கள். ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 5 நூல். ஏரில் ஒரு 70, சிலையில் ஒரு 70. ஓகேயா? சரஸ்வதி அந்தாதினா உங்களுக்கு தெரியும், அந்தம் கூட்டல் ஆதி. சரஸ்வதியை பற்றி அந்தத்தையும் ஆதியையும் மெர்ஜ் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு? பாட்டு பாடியிருக்காரு, அந்தாதி. சடகோபர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்மாழ்வாருடைய பேர் தான் சடகோபர். அப்போ நம்மாழ்வாருக்கு அப்புறம் தான் கம்பர் இருந்திருக்காருன்னு இதுலேருந்து தெரிய வருது. சடகோபர் மேலே அந்தாதி பாடியிருக்காரு, சரஸ்வதி மேலே அந்தாதி பாடியிருக்காரு, உழவு தொழில் பற்றி திருக்கை வழக்கம் பாடியிருக்காரு. ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. இந்த 5 நூலும் மறந்துடக்கூடாது. கம்பர் பற்றி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கம்பருடைய சிறப்பு என்ன? கம்பருடைய சில சிறப்பு பெயர்கள்லாம் பாருங்கள். கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படிம்பாங்க. கவி சக்கரவர்த்தினா தமிழ் இலக்கியத்திலேயே மிகப்பெரிய ஒரு நூலை படைத்திருக்கிறார். அப்போ ஒரு கவி சக்கரவர்த்தி தானே. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுங்கிறான். கம்பன் வீட்டில் இருக்கக்கூடிய கம்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்திலேயே மிகப்பெரிய ஒரு நூலை உருவாக்குறதுக்கு 15 டேஸ் தான் எடுத்துக்கிட்டார். ஜஸ்ட் 15 டேஸ். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 6லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு 15 வருஷம் எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஜஸ்ட் 15 டேஸில் தமிழ் இலக்கியத்திலே ஒரு மிகப்பெரிய நூலை படைச்சிருக்கார். 10,569 பாடல். ஒரு நாளைக்கு நைட்டில் தான் உட்காந்து எழுதுவாராம். நைட்டு தான், ஒரு நாள் நைட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தார்னா 700 கவிதை எழுதுவாராம். 15 நாளுக்கு பேர் 10,500 சரியாக போச்சா? 15 நாளில் கம்பர் தமிழ் இலக்கியத்திலே ஒரு மிகப்பெரிய நூலை படைத்தார் கம்பர். அப்போனா நாடி நரம்பெல்லாம் கவிதை ஊறி போயிருந்தால் தானே அப்படி பண்ண முடியும். கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவன், அவன் வீட்டு கட்டுத்தறி கூட கவி பாடுங்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ பிரமாதமாக 4 லைனில் சொல்லுவான். 4 லைனில் கம்பனை போல் யாரும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு கம்பநாடான் கவிதையை போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே நான் கவிமணி. எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினானோன்னு கேட்டான் நாமக்கல் கவிஞர். தமிழென்னும் ஆழ்கடலின் தரைவரைக்கும் போனவனேனார் வைரமுத்து. கண்ணதாசன் சொன்னார், 10,000 கவிதையை முத்தாக அளித்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லைன்னா. அவ்வளவு சிறப்பு கம்பராமாயணம். பாரதியாரே பாருங்கள், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் முதலிடம் கம்பனுக்கு தான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த கம்பர் என்ன ஒரு ஒரிஜினலாக இது கம்பராமாயணம் இல்லை. இது ஒரு தழுவல். இது வடமொழி ராமாயணத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பல்ல, ஒரு வழிநூலாக வைத்து எழுதப்பட்ட ஒரு தழுவல்.
ஆக கள்ளக்காப்பிக்கே இவ்வளோ பேரா? அப்போ அந்த கள்ளக்காப்பி எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு. உன் கள்ளக்காப்பி மாதிரி இல்லை. நீ என்ன பண்ணுவ? ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வெள்ளை பேப்பரில் முந்தின நாளே நாளைக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான எஸ்ஸையை எழுதிட்டு போய்டுவேன், பென்சில்ட்டு எழுதிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவான், அந்த பென்சிலுக்கு மேலேயே பேனாட்டை எழுதிட்டு பென்சிலை அழிக்காமல் வந்துடுவான். உன் கள்ளக்காப்பி லட்சணம் இப்படி தான் இருக்கும். பிட்டடிக்கும்போது மாட்டிக்குவேன். கம்பரை பாரு, அவர் அடித்த கள்ளக்காப்பிக்கு தமிழ் இலக்கியத்திலே மிகப்பெரிய ஒரு நூலை உருவாக்கியிருக்காரு. வடமொழியில் வால்மீகி ராமாயணத்தை விட சிறந்தது கம்பராமாயணம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு. உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கம்பராமாயணமும் திருக்குறளும் இருந்தால் மீண்டும் புதுப்பித்து விடலாம் நான் கால்டுவெல். அந்தளவுக்கு கம்பராமாயணம் சிறப்பு இல்லையா? சரி பாருங்கள். ஸோ செய்நன்றி மறவா பண்பின் 1000 பாடலுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த வள்ளலை நினைவு கூறுகிறான்றதிலிருந்து அவர் செய்நன்றி தெரிகிறது. கல்வியில் பெரியவன், பெரிய நூல் உருவாக்கியிருக்கிறாரு. விருத்தம் என்னும் விருத்த கவி கம்பர். தமிழின் முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி. ஆனால் விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உயர்ந்தவன் கம்பன் தான். கிட்டத்தட்ட அவனே ஏதோ 96 விருத்தங்களே ஏதோ கையாண்டிருப்பான்னு +2ல் இருக்கும். நம்ம அது பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உரியவன் யார் அப்படின்னா கம்பன் தான். சரி, இப்போ இன்னும் வேறு என்ன கம்பரை பற்றி பார்க்கலாமா? தொடர்ச்சியாக புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம கம்பராமாயணம் பார்க்கும்போது டீப்பாக பார்ப்போம். ஸோ பாருங்கள், கம்பராமாயணத்தில் இருக்க இந்த கடவுள் வாழ்த்து பாடல் கம்பராமாயணத்தில் பால காண்டம் பாருங்கள், 6 காண்டங்களை உடையது. பால, அயோத்திய, ஆரண்ய, வேற என்ன, கிட்கிந்தா, சுந்தர காண்டம், யுத்த காண்டம் இல்லையா? இந்த 6 காண்டத்தில் பால காண்டம் 23 படலங்களை உடையது. இதில் முதல் எடுத்த உடனே வர்றதுதான் இந்த பால காண்டம். இதில் முதல் பாடல்களாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? முதல் பாடலே இதுதான். ஃபஸ்ட்டு பாட்டு கம்பராமாயண புக்கை திறந்த முதல் காண்டமே பாலகாண்டம் தான். அதாவது சிம்பிள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த 6 காண்டத்தை. அதாவது ராமன் பாலகனாக இருக்கார், அப்புறம் அயோத்திக்கு அரசனாக வராரு, அப்புறம் கைகேயி பெற்ற வரத்தால் காட்டுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அப்போ ஆரண்யம்னா காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வந்த இடத்துல சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். உடனே தேடி அலையும் போது கிஷ்கிந்தைங்கிற நகரத்துக்கு வராரு. அங்கே அனுமனை சந்திக்கிறாரு. அந்த அனுமன் என்ன செய்கிறாருன்னா அவர் தான் சுந்தரன். அவர் போய் இலங்கையில் போய் கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. அப்புறம் சுந்தர காண்டம். கடைசியில் யுத்தம் நடக்குது. மிகப்பெரிய அந்த 6 காண்டத்திலே மிகப்பெரிய காண்டம் யுத்த காண்டம் தான். கிட்டத்தட்ட 39 படலங்களை உடையது யுத்த காண்டம் தான். ராவணனுக்கும் ராமருக்கும் உள்ள போர் பற்றியது. இந்த 6 காண்டங்கள் அல்லாது மீண்டும் ராமர் வனவாசம் போயிட்டு திருப்பி முடிசூட்டுற வரைக்கும் உள்ளது தான் கம்பராமாயணம். அந்த முடிசூட்டிய பின்பு உள்ள கதை, அதை தான் உத்தரகாண்டம் என்ற பெயரிலே 7வது காண்டமாக ஒட்டக்கூத்தார் படைத்துள்ளார் இல்லையா? சரி பாருங்கள், அது பார்க்கலாம். வடமொழியில் வால்மீகியின் முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியதே கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை இயற்றிய இடம் ஸ்ரீரங்கம். கேட்பாங்க. திருவள்ளுவர் தனது திருக்குறளை மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றியதாக ஔவையார் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கூட படிப்பீங்க. கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் ஸ்ரீரங்கம். ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நிறைவேறிய இடம் ஸ்ரீரங்கம். ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமணம் நடந்தது ஸ்ரீரங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் தான் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடம். கேட்பாங்க, மறந்துடாதீங்க. திருவரங்கம். ஓகேயா? சரி, கம்பராமாயணம் என்ன நூல்னு கேட்டால் ஒரு வழி நூல், ஒரு தழுவல். மொழிபெயர்ப்புனா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது, டப்பிங் பண்ணுறது. இது மொழிபெயர்ப்பு கிடையாது. அதை தழுவி தமிழ் மரபுக்கேற்ற அவர் தனி ஸ்டைலில் எழுதியிருக்காரு கம்பர். வால்மீகி ராமாயணத்தை விட சிறப்பு வாய்ந்தது. வால்மீகி ராமாயணத்தில் இல்லாததெல்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கம்பர் தன் நூலுக்கு ராம அவதாரம், ராம காதையும் தான் பேர் வச்சார். நம்ம தான் கம்பரால் இயற்றப்பட்ட ராமாயணம்ங்கிறதால கம்பராமாயணம்னு பேர் வச்சோம். 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையாக அமைக்கிறோம். கம்பரால் இயற்றப்பட்ட ராமாயணம் தான் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையாக நாம் தான் கம்பராமாயணம்னு சொல்கிறோம், கம்பரால் இயற்றப்பட்டதால். பட் அவர் இந்த நூலுக்கு ராம அவதாரம், ராம காதைனா வேற ஒன்றும் இல்லை, கதையை பாட்டில் பாடினால் அது காதையாக மாறிவிடும். எதா புரியுதா? கதைக்கு கால் முளைக்கணும்னா, இந்த கதைக்கு கால் முளைக்கணும்னா இந்த கதை எப்படி இருக்கணும்? பாட்டில் இருக்கணும். ஒரு கதையை நீங்கள் செய்யுள் வடிவத்தில் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் காதை, வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அது கதை தான். பாட்டில் இருக்கிற கதையை நம்ம காதைன்னு சொல்கிறோம். எதா புரியுதா? புரியாது, அப்படியே படிச்சுக்கோ. ராமகாதை என பேர் ராமகாதை. ஓகே, அடுத்தது பாரு. கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டம் நம்ம பார்த்தோம்னா, பாலகனாக இருந்து அயோத்தியின் அரசனாகி காட்டுக்கு போய் கிஷ்கிந்தால அனுமனை சந்தித்து கேட்பாங்க. ராமர் அனுமனை சந்தித்த இடம் எதுன்னு கேட்பாங்க. கிஷ்கிந்தா. தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டினார் இல்லையா? அந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தார் அனுமரும் அவரும் சந்தித்தது கிஷ்கிந்தால. இது கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சுந்தர காண்டம், சுந்தரன் அப்படின்னு சொன்னால் அது அனுமனை தான் குறிக்குது. சுந்தரன்னா பிள்ளைன்னு ஒரு மீனிங் உண்டு. இங்கே சுந்தரன்கிறது அனுமன் தான்.
அதாவது சுந்தரகாண்டம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு, இன்றைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது பிரச்சனைனா சுந்தரகாண்டம் படிப்பாங்க. ஏன்னா ஒரு சீதைக்கும் ராமனுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவை வந்து ராமனுடைய மனநிலை அப்படியே சீதையிட இலங்கையில் இருக்கும்போது எடுத்து சொல்லி, சீதையினுடைய மனநிலை அப்படியே ராமன்ட்ட சொல்லி, அவர் தான் வந்து ஒரு பிள்ளை தான் வந்து தன் தாய் தகப்பனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சண்டையை தீர்த்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதுக்கு தான் அக்கறை இருக்கும். அதே மாதிரி தான் 2 பேருக்குமே கொஞ்சம் டவுட் இருந்தது. ராமருக்கு எப்படி டவுட் இருந்ததுன்னா, இந்த சீதை காணாமல் போய் என்ன ஆனாலோ, எப்படி தான் இருக்காளோ, அவன் நிலைமை தான் என்ன, இல்லை அப்படியே மாறிட்டாளா, போய் செட்டில் ஆகிட்டாளா அப்படின்னு ஒரு எண்ணம் ராமருக்கு. சீதைக்கும் என்ன பெரிய ராமச்சந்திர மூர்த்தி, ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டு போனதையே கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் ஒரு பெரிய ஆளா, இவெல்லாம் வரவா போகிறான் அப்படின்னு ஒரு எண்ணம். அனுமர் தான் இந்த மாதிரி ராமர் வருத்தப்படுறாருன்னு சீதையிட்டையும், சீதை வந்து இங்கே வந்து கற்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி எடுத்து ராமர்கிட்டையும் ஒரு பிள்ளை போல செயல்பட்டதால தான் இன்றைக்கும் திருமணமானவங்க தங்களுக்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு சுந்தரகாண்டம் படிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. யுத்த காண்டம் மிகப்பெரிய காண்டம். அதனுடைய முதல் பாடல் கூட +2 கடவுள் வாழ்த்து பாடலாக இருக்கும். ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் பலவென்று உரைத்தால் பலவேயாம்னு படிப்பீங்க இல்லையா, அந்த பாடல். அது நம்ம +2 படிக்கும்போது பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு கடவுள் வாழ்த்து. ஸோ பாருங்கள், சில இலக்கண குறிப்பு இருக்குது. நம்ம இலக்கண குறிப்பை ஃபோக்கஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? யாவையும் அப்படின்னா முற்றுமை. மனப்பாடம் பண்ணிக்கோ. ஒரு 3 இலக்கண குறிப்பு ஒரு ஜோடி முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நானும் அவளும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இது என்ன இலக்கண குறிப்புன்னா எண்ணுமை. ஏன்னா இங்கே எண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், நானும் அவளும் அவனும் எண்ணுற மாதிரி இருக்கா. அப்போ இதுக்கு பேர் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சுதுன்னா அது எண்ணுமை. இப்போது நான் அவள் அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. இதில் உம்முங்கிறது என்னாச்சு, மறைந்து வருது. அப்போ உம்மை தொகை. இதுக்கு பேர் என்ன பேர்? உம்மை தொகை. எண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணுமை, மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை. இப்போ நானும் அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் முற்றுமை. ஒரு வந்தால் முற்றுமை, 2 3 4 எண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது எண்ணுமை. புரியுதா? சேரரும் சோழரும் பாண்டியரும்னா எண்ணுமை. சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேர்? உம்மை தொகை. சேரனும் அப்படின்னு மட்டும் துண்டா ஒரு சென்டென்ஸ் மட்டும் நிற்கின்னு வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் என்னது? இப்போ ரசமும் விஷமும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எண்ணுமை. ரசம் விஷம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது உம்மை தொகை. ரசமும் அப்படின்னா ஏதோ முற்றி நிற்கிதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்களே நிறைய சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். வாத்தியாரும் பாடமும் அப்படின்னு நீங்களே சொல்லி பாருங்கள். நீயும் லட்சணமும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். புரியுதா? சொல்லிப்பாரு. எண்ணுமை, உம்மை தொகை, முற்றுமை, இந்த 3க்கு உள்ள உறவை இலக்கண குறிப்பில் பாருங்கள். பட் நம்ம இப்போ இலக்கண குறிப்பு நடத்தலை, நீ ரொம்ப எதிர்பார்க்காத வாத்தியார்கிட்ட. நான் வந்து சும்மா அப்படியே வாசிச்சு விட்டு போயிடுவேன். இதுக்கு அடுத்து நமக்கு தேவையில்லை, நீயும் நிறைய நடத்துகிறான்னு நினச்சிப்பேன். நம்ம குரூப் 4ல் தமிழ் கொண்டு வந்தால் அப்போ இலக்கணத்தை டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ இலக்கணம் கொடுத்துருக்கேன், பழைய புக்கில் கொடுக்கல, புது புக்குக்கு இலக்கணம் நீங்கள் படித்து தான் ஆகணும். சரியா? அடுத்து பாருங்கள், ஆக்கல் நீக்கல் இதெல்லாம் தொழில் பெயர். ஈஸி. ஆக்கல் அப்படியே மாற்று, ஆக்குதல். உனக்கு தான் தெரியுமே, தல் விகுதி வந்தால் அது தொழில் பெயர்னு உனக்கு தெரியும். தல் அல் வந்து தான் தொழில் பெயர்னு இல்லை, தல் அல் அம்மு அவு ஐ பூ சீன்னு இன்னும் என்ன வார்த்தைனாலும் சேர்த்துக்கோ. தொழில் பெயர் விகுதி 19 இருக்குன்னு சொல்கிறான். நமக்கு தெரிஞ்சது ஆக்குதல், ஓடுதல், நீந்துதல், தாவுதல், படித்தல், இதெல்லாம் தொழில் பெயர். இங்கே ஆக்கல் எப்படி சார் தொழில் பெயர் உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, சிம்பிள் ஆக்கல் ஆக்குதல்னு மாற்றிக்கோ. இப்போ தொழில் பெயரா முடிஞ்சுது. வாழ்க்கை இது தொழில் பெயர். வாழ்க்கைங்கிறது எப்படி சார் தொழில் பெயர்? கன்ஃபியூஸ் ஆகுதா? வாழுதல் மாற்றிக்கோ, தொழில் பெயர். நீ தான் இப்படி மாற்றிக்கணும். இப்படி எதையாவது ஒன்று நீயே அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இது தொழில் பெயரான்னு கேட்கக்கூடாது. தொழில் பெயருக்கு நிறைய விகுதிகள் இருக்குது. விகுதினா கடைசிக்கு இப்போ தான் விகுதின்னு அர்த்தம். ஆக்கல் நீக்கல்லாம் தொழில் பெயர். துணை எழுத்து வந்தால் உனக்கு தெரிஞ்ச ஒரே இலக்கண குறிப்பு இது தான். துணை எழுத்து வந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். முடிஞ்சு போச்சா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ, தேவைப்படாது. அடுத்தது பாருங்கள், நம்ம 9th பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ அறிஞ்சொல் பொருள் நம்ம இப்போ ஒரு பாட்டு பார்த்தோம்ல, கடவுள் வாழ்த்து பாட்டு, அந்த பாட்டுக்கான அறிஞ்சொல் பொருள் தான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். உளவாக்குதல் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, உண்டாக்குதல். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் இறைவன் தானே உருவாக்குறாரு. நிலைபெறுத்தல்னா காத்தல் நீக்கல், இது இறைவனுடைய 3 தொழில். உண்டாக்குதல், காத்தல், அழித்தல். அடுத்து நீங்களானா இடைவிடாது. இறைவன் வந்து கண்டினியூவாக பண்ணுறான் பாருங்கள் இந்த செயலை, அப்படியே பாதியில் விட்டுறல, அப்படியே ஒரு சர்க்கிளாக வந்துக்கிட்டே இருக்கிறோம் தலைமுறையாக தான் இடைவிடாது. அழகில்லான்னா அளவற்ற, ஒரு எண்ணிலடங்காத வேலையை பார்க்குறாரு. சாதாரண நாள் கிடையாது அவர். சரம்னா இது கேட்பாங்க, சரண் என்றால் அடைக்கலம். நான் உன்னையே சரணடைந்தேன் கண்ணம்மான்னு பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க பொண்டாட்டிகிட்ட போய் புருஷன் சரண் அடைஞ்சிடறான்ல, அதெல்லாம் அடைக்கலம். ஓகே. அடுத்தது பாருங்கள், அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவர். தலைவர்னா இறைவன். தலைவன் அப்படின்னா நமக்கு இறைவன் தான். தலைவர் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிதுன்றான்.
என்னதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம அனுபவிக்க முடியும் இல்லையா? அதுதான் தலைவர் என்றால் இறைவர். ஓகே ஓகே, இப்போ நம்ம கடவுள் வாழ்த்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகை. குறுந்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் முதலாவது தொகுக்கப்பட்ட நூல் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. அந்த குறுந்தொகையிலிருந்து ஒரு அற்புதமான 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தலைவன் தலைவியினுடைய ஒரு காதல், ஒரு அகப்பாடல் ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலை இயற்றியவர் தேவகுலத்தார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவருடைய பாடல் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு பார்க்கலாம். பாடல் பாருங்கள், ஒரு அற்புதமான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அப்படிங்கிறதான் இந்த பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் சிச்சுவேஷன் என்ன, சாங் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு தலைவி தலைவனை சந்திக்கிறா. குறிஞ்சி நில தலைவி சந்திக்கிறா. சந்தித்து விட்டு சென்ற பிறகு தலைவனுடைய நினைவாகவே அவள் இருக்கிறாள். தோழி வருகிறாள். அந்த தோழியிடம் தலைவி சொல்கிறா, அந்த குறிஞ்சி நில நாடனோடு நான் கொண்ட காதலானது எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்டதுன்னு? இந்த பாடல் பாருங்கள், அதில் தெரியும். எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த குறிஞ்சி நில தலைவனோடு நான் கொண்ட நட்பானது எப்படிப்பட்ட குறிஞ்சி நில தலைவன் அப்படின்னா, சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு, சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு. அதாவது ஒரு மலைச்சாரல், ஒரு குறிஞ்சி நிலம்னாலே ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியும், மலைச்சாரலில் கரிய கொம்புகளை உடைய குறிஞ்சி மரம் பூத்து இருக்கும். கரிய கொம்புகளை உடைய குறிஞ்சி மரம், அந்த குறிஞ்சி மரத்தில் குறிஞ்சி பூ பூத்து குலுங்குது. இந்த குறிஞ்சி பூ ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு அபூர்வமான பூ. அந்த குறிஞ்சி பூ பூத்து குலுங்குது. அந்த குறிஞ்சி பூவில் இருக்கக்கூடிய பெருவாரியான அந்த தேனை எடுப்பதற்காக அங்கு தேனை உண்ணக்கூடிய வண்டுகள் மொய்த்து இருக்கிறது. பெருந்தேன் இழைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பெருந்தேன் சொட்டுது அந்த குறிஞ்சி மலரிலிருந்து. அதை வண்டுகள் மொய்ப்பதற்காக அங்கு சென்று என்ன செய்யுது, அந்த குறிஞ்சி பூ ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு மலைச்சாரல், ஒரு கரிய கொம்புகளை உடைய ஒரு குறிஞ்சி மரம், அதில் குறிஞ்சி பூ அபூர்வமான 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு பூ பூத்திருக்கு. அதை சுற்றி வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறது. இத்தகைய மலைநாடன் அந்த குறிஞ்சி நில தலைவன், அந்த தலைவன் மீது நான் கொண்ட காதல் நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு தோழிட்ட தலைவி சொல்றா. எப்படிப்பட்டது தெரியுமா? நிலத்தினும் பெரிதே. இந்த நிலம் எவ்வளவு பெரிதோ அதை விட பெரிதானது. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, நிலம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை விட பெருசு, நிலத்தை விட பெரித காதல் நான் அவன் மீது வைத்துள்ளேன். வானினும் உயர்ந்தன்று அப்படின்னா வானத்தை விட உயர்வானது. வானம் எத்தகைய உயர்வானது? வானம் எல்லையே இல்லை அந்த வானத்தை விட உயர்வான காதல் அவர் மீது வைத்துள்ளேன். இந்த நிலத்தை விட பெரிதான காதல் வைத்துள்ளேன். நீரினும் ஆரளவின்றே. நீர் எத்தகைய ஆழமுடையதோ அத்தகைய ஆழமுடையது. நீர் எத்தகைய ஆழமுடையதுன்னு அந்த காலத்தில் தெரியாது இல்லையா, அவ்வளவு ஆழம். அந்த அளவுக்கு அன்பு. அதாவது ஒரு குறிஞ்சி நில தலைவனோடு தலைவி கொண்ட ஒரு லவ்வானது லவ் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு. நிலத்தை விட பெரிது, வானை விட உயர்வானது, நீர் எத்தகைய ஆழமுடையதோ அத்தகைய ஆழமுடையது. அந்த மலைச்சாரலில் கரிய கொம்புகளை உடைய குறிஞ்சி மரங்கள், அந்த குறிஞ்சி மரங்களில் பூத்திருக்கக்கூடிய குறிஞ்சி பூ, அந்த குறிஞ்சி பூவில் தேனை உண்பதற்காக காத்திருக்கக்கூடிய வண்டுகள், அத்தகைய இயற்கை வளமிக்க அந்த குறிஞ்சி நில நாடன் மீது நான் கொண்ட காதலானது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தலைவி தோழிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது ஒரு குறிஞ்சி திணை பாடல். தலைவி தோழியிடம் கூறியது இந்த பாடல். சரியா? இது பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண பாடல் மாதிரி தெரியும். சங்க இலக்கிய பாடலில் ஒரு பியூட்டியே அதுதான். என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு இயற்கையை வர்ணித்தது போல் இருக்கும். ஆனால் தலைவி தலைவன் மேலே கொண்ட காதலை சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு குறிஞ்சி நிலத்தில் குறிஞ்சி பூ பூத்திருக்கின்றப்போ குறிஞ்சி பூ அபூர்வமானது. அதே போல் நான் தலைவன் மீது கொண்ட காதல் அபூர்வமானது. அதுக்கு தான் குறிஞ்சி மலரை சொல்கிறாங்க. அந்த குறிஞ்சி மலரை தேடி வண்டுகள் வருவது இயற்கை. பூவை தேடி வண்டு வருவது இயற்கை. அதுபோல் நான் அவன் மீது கொண்ட காதலானது அவனுடைய செல்வத்தை பார்த்தோ வேற எதையோ பார்த்து வரல. அவன் மீது நான் கொண்ட காதல் இயல்பாகவே வெளிப்பட்டது. அதில் பெருந்தேன் இருக்கும் என்பது போக நான் அவன் மீது பெரும் அன்பு வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும், அவனை விட்டு நான் அகல மாட்டேன், அவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துவதாக ஒரு இயற்கை காட்சி உள்ளுரை ஓமம் இறைச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலுக்கு சிறப்புக்குரியது. அதுவும் அந்த எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். நான் வச்சுருக்க காதல் எவ்வளோ காதல் அப்படிங்கிறத நிலம், வானம், நீரை வச்சு உதாரணமாக அழகாக சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். ஒரு பாடல் பார்க்கலாம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இந்த பாடலை பாடியவர் தேவகுலத்தார். ஸோ இப்போ நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாம். ஸோ நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா,
குறுந்தொகையை எப்படிங்க பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் தொகை நமக்கே தெரியும். குறுமைங்கிற அந்த பண்புல நம்ம பிரிப்போம். குறுமை கூட்டல் தொகை 8 தொகை நூல்களில் குறைந்த அடிகளை கொண்டது. கிட்டத்தட்ட 4 to 8 அடி தான். இதே நீங்கள் ஐங்குறு நூறு எடுத்தீங்கன்னா 8 தொகையில் 3 to 6 அடி. 8 தொகை நூல்களில் குறுகிய அடிகளை கொண்ட நூல் ஐங்குறு நூறு. அதே போல் இதுவும் குறுகிய அடிகளை கொண்டது தான் 4 அடி. ரொம்ப வித்தியாசம் இல்லைல்ல, அதனால தான் ஸ்கூல் புத்தகத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க. 4 அடி முதல் 8 அடி வரை குறுகிய அடிகளை கொண்டது குறுந்தொகை. இந்த 4 அடியில் அவ்வளோ அழகாக காதலை யாரும் சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமான நூல் குறுந்தொகை. சரியா? 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது. இது அடிக்கடி பரீட்சையில் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. 8ல் முதலில் தொகுக்கப்பட்டது குறுந்தொகை, இது மறந்துடாதீங்க. சரி, இதில் கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 401 பாடல்கள் இருக்குது. ஸோ குறுந்தொகை 400 தான். கடவுள் வாழ்த்தை சேர்க்கும் போது 401 பாடல்கள் இருக்கிறது. அத்தனை பாடல்களுமே எந்த பொருள், சப்ஜெக்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னால் லவ் சாங்ஸ் தான் எல்லாமே. 400ம் காதல் பாட்டு தான். தலைவன் தலைவியினுடைய உள்ளத்து உணர்வுகள் அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை கூறிய உரிப்பொருளாக இருக்கலாம். அந்த உரிப்பொருள் என்ன? ஒரு காதல் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு தலைவன் தலைவியும் புணர்தலாக இருக்கலாம், அடுத்து கூடி இருத்தலாக இருக்கலாம், அடுத்து அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஊடலாக இருக்கலாம், அதுக்கடுத்து இரங்கலாக இருக்கலாம், வருந்துதலாக இருக்கலாம், அல்லது பிரிதலாக இருக்கலாம். இந்த 5 வகையான காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறுங்காவியம் தான், ஒரு ஓரங்க நாடகம் போன்ற ஒரு அமைப்பை உடையது தான் இந்த குறுந்தொகை அப்படிங்கிறது. சரி, இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யார் சார்? 400 பாடல்கள் கிட்டத்தட்ட 203 அல்லது 205 புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. புலவர்களில் கருத்து வேறுபாடு உண்டு. 203 அல்லது 205 புலவர்களால், அதாவது பல இடங்களில் வாழ்ந்த புலவர்கள் நிறைய காதல் பாட்டு பாடியிருக்காங்க. இப்போ நிறைய அவங்கவுங்க கவிதை எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் புலவர்கள் நிறைய பேர் காதல் பாட்டு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்காங்க. அதில் குறுகிய அடிகளாக இருக்கிறதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி, அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தர் தொகுத்திருக்காரு. பிற்காலத்தில் வந்த ஒரு புலவர். அந்த தொகுத்த புலவர் பேர் பூரிக்கோ. இந்த பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் குறுந்தொகை பாடல்கள் பலவற்றை எடுத்து, எல்லாம் அந்த 4 to 8 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல நல்ல பாட்டாக எடுத்து, காதல் பாட்டை எடுத்து, அவருக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து அவர் தொகுக்கிறார். இப்போ நான் ஒரு வேலையை கொடுத்தா நீ செய்ய மாட்டியா? உனக்கு பிடிச்ச காதல் பாட்டெல்லாம் எடுத்து தொகு அப்படின்னு சொன்னால் நீ போய் நெட்டில் போய் தேடுற இல்லை. அந்த மாதிரி எடுத்து தொகுக்கிற மாதிரி அவர் அந்த காலத்தில் ஓலைச்சுவடியிலிருந்து காதல் பாட்டெல்லாம் எடுத்து தொகுத்திருக்காரு. அவரை ஆதரித்த மன்னர் பெயர் என்னன்னு தெரியல. அதாவது தொகுப்பித்தவன் அப்படின்னு சொன்னால் ஒரு மன்னன், தொகுத்தவர்னா புலவர். புலவர் பேர் தெரியுது, ஆனால் மன்னன் பேர் தெரியல. அப்போ குறுந்தொகையை தொகுப்பித்தவன்னு கேட்டால் தெரியல, தொகுத்தவர் புலவர் யாருன்னு கேட்டால் பூரிக்கோ. இதை மறந்துடாதீங்க. மொத்த பாடல் 401 பாடல். பாடிய புலவர்கள் 203 அல்லது 205 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து, இந்த நிலத்தினும் பெரிதே அப்படிங்கிற பாடலை இயற்றிய ஆசிரியர் பேர் என்ன? தேவகுலத்தார். இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவருடைய ஒரிஜினல் பேர் இதாக இருக்க வாய்ப்பு இல்லை. இவர் தேவகுலம்ங்கிற ஒரு குலத்தை சார்ந்தவராக அறியப்படுறாரே தவிர இவர் உண்மையிலே ஒரு பேர் என்னன்னு தெரியல. ஸோ அப்போ இவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு பெரிய அளவில் இல்லை. இந்த பாடலை கொடுத்து ஆசிரியர் யாருன்னு மட்டும் கேட்கலாம், தேவகுலத்தார், மறந்துடாதீங்க. சரி, நமக்கு கடவுள் வாழ்த்து, குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து, ஒவ்வொரு 8 தொகை நூல்லையும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடல் பாடியது பாரதம் பாடிய பெருந்தேவனார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலில் கலித்தொகைக்கு மட்டும் நல்லந்துவனார். மீதி இருக்கக்கூடிய நூல்களுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பான்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பட் தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு சொன்னால் முருகன். குறுந்தொகைக்கு மட்டும் முருகன். ஏன் குறுந்தொகை? குறிஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. குறிஞ்சினா முருகன் தானே. அப்போ குறுந்தொகைக்கு யாருன்னா முருகன். குறுந்தொகையின் ஒரு 10 பாயிண்ட் மறந்துடாதீங்க. 1, குறுந்தொகை எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் தொகை. குறுந்தொகைக்கு என்ன அடைமொழி? நல்ல அப்படின்னு அடைமொழி. குறுந்தொகைக்கு என்ன அடைமொழி? நல்ல. இது 2வது பாயிண்ட். சரி, குறுந்தொகைக்கு என்ன ஸ்பெஷல்? 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது குறுந்தொகை. இது 3வது. 4வது, குறுந்தொகைன்னு ஏன் பேர் வந்தது? குறுகிய அடிகளை கொண்டதால் குறுந்தொகைன்னு பேர் வந்தது. இது 4வது பாயிண்ட். 5வது, குறுந்தொகையில் எவ்வளோ பாட்டு இருக்குது? 401. சரி, இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. தொகுப்பித்தவன் யார்? பேர் தெரியல. குறுந்தொகை அப்படிங்கிறத இருக்கக்கூடிய பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை? 203 இருக்கலாம், இல்லை 205 இருக்கலாம். ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அடி இருக்குது? 4 to 8 அடி வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு பாடலும். கடவுள் வாழ்த்து யார் பாடினா? பாரதம் பாடிய பெருந்தேவனார். தெய்வம் யார்? முருகன். இந்த 10 பாயிண்டை மறந்துடாதீங்க. குறுந்தொகைன்னா இந்த 10 பாயிண்ட் எப்போதும் மனசில் இருக்கணும். சரியா? நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். இது எளிமையானது தான். சரி சார், வேறு என்ன சார் சொல்லியிருக்காங்க? இது ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு லைன் பாருங்கள். பண்டைய தமிழரின் இல்வாழ்க்கை, எப்படி ஒரு தலைவனும் தலைவியும் இல்லறம் நடத்தினாங்க. வினையே ஆடவருக்கு உயிரே, வானுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர்னு அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதாவது வினை தான் ஒரு ஆண்மகனுக்கு அந்த காலத்தில் உயிராக இருந்திருக்கு. அவன் என்ன தொழில் பண்ணுறானோ அந்த தொழிலில் தான் அவன் தீவிரமாக இருப்பான். அதுதான் அவனுக்கு உயிர். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு உயிர் என்ன தெரியுமா? அந்த ஆண்மகன் தான்.
இதுதான் ஒரு பியூட்டியே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆண்மகன் தான் எடுத்துக்கொண்ட தொழில் நம்ம கூட வீட்டில் பார்க்கலாம். அப்பா எப்போதும் பிஸ்னஸில் பிஸியாக இருப்பார், ஆனால் அம்மா அப்பாவை பற்றியே எப்போதும் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இது மகளிருடைய இல்வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த காலத்தில் என்ன மாதிரியான ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு தலைவனுடைய உறவு எப்படி இருந்திருக்கு, ஒழுக்கம் எப்படி இருந்திருக்கு, மகளிரினுடைய மாண்பு, அற உணர்வு, உள்ளது சிதைப்போர் உலரணப்படாருங்கிற குறுந்தகையில். பெரியவங்களுடைய சொத்தை எடுத்து மட்டும் காலி பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு மனுஷனாகவே மாட்டான், அவன் செத்த பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய காதல் பாடல்கள் பார்க்கலாம். ரொம்ப சிவபெருமானே குறுந்தகையில் பாட்டு பாடியிருக்காரு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு சிவபெருமான் இறையனாருடைய பாடலே குறுந்தொகையில் இருக்குது. சினிமா பாட்டு கூட பார்த்துருப்பீங்க. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு இருவர் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவேன்ற பாட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய குறுந்தொகையில் சிறப்பான காதல் பாடல்கள் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா படிங்க. நமக்கு புக்கில் கொடுத்துருக்க குறிப்புகள் இவ்வளோதான். நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம், சரியா? ஸோ அடுத்த பாட்டு நம்ம பார்க்க போகிறது இதே எட்டு தொகை நூலில் இன்னொரு நூல், அது புறநானூறு. இன்னொரு எட்டு தொகை நூலில் இன்னொரு பாடல் பார்க்க போகிறோம். அந்த பாடல் புறநானூறு, சரியா? ஸோ புறநானூரில் இப்போ நம்ம யாருடைய பாடல் பார்க்க போகிறோம்னா நக்கீரர். எட்டு தொகையில் குறுந்தொகை அப்படிங்கிறது காதல் பாடல். இதே எட்டு தொகையில் புறம் அப்படின்னு சொன்னால், புறநானூறு அப்படின்னா ஒரு மன்னனுடைய ஒரு வீரத்தையோ கொடையவோ புகழையோ இல்லை அந்த அண்டைய தமிழர்களினுடைய அந்த கல்வியவோ ஒழுக்க சிறப்பையோ புகழ்ந்து பாடியிருந்தால் அது புறம். அதாவது அகம்னா என்ன, புறம்னா என்ன நமக்கு தெரியணும். அகம்னா தலைவியினுடைய காதல். புறம் அப்படின்னு சொன்னால் புறத்தாருக்கு கூறக்கூடியது, காதல் தவிர்த்து இருக்கக்கூடியது. அதாவது வீரம், கொடை, நட்பு, கல்வி, ஒழுக்கம், இன்னும் பிற எதை பாடியிருந்தாலும் பிறருக்கு எடுத்து கூறக்கூடியது புறம். ஆனால் அகம்னா தலைவியினுடைய உள்ள உணர்வுகள், அது காதல், நேசம், பாசம், அன்பு, அது தொடர்புடையது. அங்கு தலைவின்னு குறிப்பிடுவாங்களே தவிர பேர் குறிப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே புறத்தில் யாரை வேணாலும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் நக்கீரர் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரு அற்புதமான ஒரு பாடல் படைச்சிருக்காரு. இந்த பாடலுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறதா இருந்தால் செல்வத்து பயனே ஈதல்னு வைக்கலாம். இதை தலைப்பாக வைக்கலாம். இந்த பாடலுக்கு என்ன வைக்கலாம்? இந்த பாடலில் ஒரு முக்கியமான ஒரு வரினா செல்வத்து பயனே ஈதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே பிறருக்கு கொடுக்கத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிறத மைய கருத்தாக வச்சு ஒரு அற்புதமான ஒரு பாடல் நக்கீரர் பாடியிருக்காரு. இது புறநானூற்றில் உள்ள ஒரு பாடல் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சரி. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே வெணினே தப்புவன பலவே அப்படிங்கிறார் நக்கீரர். இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும், இந்த ரெண்டு லைனை ஃபஸ்ட் எடுத்துப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, தென்கடல் வளாகம் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் கடலால் சூழப்பட்டிருக்கு. தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டது இந்த உலகம். அதை தான் தென்கடல் வளாகம் அப்படிங்கிறாங்க. புதுமை இன்றி அப்படின்னா மற்றவனுக்கு கொடுக்காம நான் மட்டும் அப்படிங்கிறது தான் பொதுமையாகன்னு சொல்லாமல் புதுமை இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தையே பிறருக்கு கொடுக்காமல் தான் மட்டும் ஆளக்கூடிய வெண்குடை அப்படின்னா வெண்குடையால் தன்னுடைய ஆட்சியை மட்டுமே வெண்கொற்றை கொடையை மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு மன்னன். அதாவது இந்த உலகம் முழுவதும் தான் மட்டுமே ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பேரரசன். அதான் தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோனுக்கும் அப்படின்னா தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தையே புதுமையாக இல்லாமல் தான் மட்டுமே ஒரே வெண்கொற்றை கொடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த பேரரசனாக இருந்தாலும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு லைனுக்கு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அரசன்? தெளிந்த கடல் நீரால் சூழ்ந்த இந்த உலகத்தையே ஒரே வெண்கொற்றை கொடையின் கீழ் ஆளக்கூடிய ஒரு பேரரசனாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்று இல்லாமல் தான் அப்போனா அவன் எப்படிப்பட்ட ஒரு பேரரசன்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்காக அந்த அரசனுக்கும் அடுத்த ரெண்டு லைன் பாருங்கள். நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும். நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான்னா நடு இரவிலும் நண்பகலிலும் தூங்காமல் விரைந்து செல்லக்கூடிய விலங்குகளையும் வேட்டையாடி விடுவான். வேட்டை தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் கற்றிராத கல்லாத ஒருவனுக்கும், ஒரு ஆதிவாசிக்கும், ஒரு காட்டுவாசிக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். நடு இரவில் தூங்க மாட்டான், நண்பகலிலும் தூங்க மாட்டான். விரைந்து செல்லக்கூடிய கடுமா பார்க்கும் கல்லா ஒருவன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடிய விலங்கை கூட அவன் என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு வேட்டை தொழில் ஒரு எக்ஸ்பர்ட் அவன். ஒரு ஆதிவாசி, ஒரு காட்டுவாசி. அவனுக்கும் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறாரு. உலகத்தையே ஒரே கொடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பேரரசன், நடு இரவிலும் நண்பகலிலும் தூங்காமல் விரைந்து செல்லக்கூடிய விலங்கையும் வேட்டையாடி விடுவான். வேட்டை தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் கற்றிராத கல்லாத ஒருவன்.
இந்த 2 பேருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த இருவருக்கும் தேவை உண்பது நாளி உடுப்பவை 2. உண்பதற்கு 4 அளவு உணவும் உடுத்துறதுக்கு 2 துணியும் தான் மிகவும் அவசியமானது. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, நீ பெரிய ஆளாக இருந்தாலும் இருந்துட்டு போ, இந்த 3 வேளை உனக்கு சோறு கட்டாயம் வேணும். உண்மையா இல்லையா? உண்பதற்கு 4 அளவு உணவும் உடுத்துறதுக்கு மேலாட கீழாடன்னு மானத்தை மறைக்கிறதுக்கு 2 துணி மட்டும்தான் எல்லாருக்கும் ஒத்தது, அதாவது தேவையானது. பிறவும் எல்லாம் ஓர்வுக்குமே அப்படின்னா இந்த 2 தவிர மற்ற எல்லாருமே எல்லாருக்கும் பொதுவானது. இந்த 2 மட்டும்தான் எல்லாருக்கும் அவனுக்குன்னு தேவை, மற்ற எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறார். நக்கீரர் சொல்கிற கருத்தை பாருங்க. அதனால் அவர் எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா, தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தையே பொதுமையின்றி ஒரே வெண்கொற்றை கொடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய பேரரசனாக இருந்தாலும் சரி, நடு இரவிலும் நடுபகலிலும் தூங்காமல் விரைந்து செல்லக்கூடிய விலங்கை வேட்டையாடும் வேட்டை தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் கற்றிடாத கல்லாத ஒருவனாக இருந்தாலும் சரி, அந்த அரசனாக இருந்தாலும் இந்த ஆதிவாசியாக இருந்தாலும் தேவை உண்பதற்கு 4 அளவு உணவு, உடுத்துறதுக்கு மேலாடை கீழாடை என்ற துணி. இது மட்டுமே. பிற எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அனைவருக்குமே உரியது. அதனால் செல்வத்தினுடைய பயனே ஈதல் தான். செல்வத்தினுடைய பயனே என்னதுதான்? இறைவன் செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்கான்னா மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான். அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புள்ளினாரு. நம்மகிட்ட ஒரு செல்வம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பிறருடைய பசியை போக்குவதற்காக நாம் செலவிட வேண்டும் இல்லையா? ஏன்னா அட்கா இயல்பெற்றது செல்வம், அது பெற்றால் அட்குபா ஆங்கே செயல். செல்வம் நிலையில்லாதது. அந்த நிலையில்லாத செல்வம் நமக்கு கிடைத்தால் நிலையான அறக்காரியங்களை நாம் உடனடியாக செய்துவிட வேண்டும். இப்படி நக்கீரர் சொல்லிட்டு சொல்கிறாரு, செல்வத்து பயனே ஈதல் தான் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு லைனில் ஒரு மிரட்டுறாரு. துய்ப்பே மெனினே, இவ்வளோ நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீயே சேமித்து வச்சு அனுபவிக்கலான்னு நினச்ச துய்ப்பேம்னா நாமளே நுகரலாம். எனினே அப்படின்னு நீ விரும்பினேன்னா, இல்லை நம்மளே சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு நீ விரும்பினேன்னா, தப்புவன பலவே, பல இன்பங்களை நீ இழந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் இன்பம் என்னங்கிறதே உனக்கு தெரியல, செல்வத்தை சேர்த்து வைக்கிறது கிடையாது. நீ இன்னைக்கு செல்வந்தனாக இருக்கலாம், இன்னைக்கு நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம். அப்படி நீ இன்னைக்கு பெரிய பணக்காரனாக இருந்தால் நிச்சயமாக உன் பையன் என்னவா இருப்பான்? ஒரு பணக்காரனுடைய பையன், ஒரு செல்வந்தனுடைய பையன் நிச்சயமாக என்னவா இருப்பான்? ஒரு செலவாளியாக தான் இருப்பான். சரி, ஒரு செலவாளியினுடைய பையன் என்னவா இருப்பான்? நிச்சயமாக கடனாளியாக தான் இருப்பான். ஒரு கடனாளியோட பையன் என்னவா இருப்பான்? நிச்சயமாக ஒரு பொறுப்பாளியாக மாறுவான். ஒரு பொறுப்பாளியோட பையன் என்னவா? மீண்டும் செல்வந்தனாவான். செல்வம் சகடக்கால் போல, நாலடியாரில் சொன்னது போல சகடக்கால் போல மாறிக்கிட்டே இருக்குமே தவிர யார்கிட்டையும் நிலையா செல்வம் இருக்காது. கூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளைத்தற்று. கூத்து கூடும்போது செல்வம் வரும். கூத்து முடிஞ்ச உடனே எப்படி கூட்டம் வர்ற மாதிரி போயிடும் பார்த்தீங்களா? ஒரு சினிமா கொட்டைகளில் கூத்து கூடினவுடனே கூட்டம் வரும், கூத்து முடிஞ்ச உடனே போயிடுவான் மொத்தமாக. அதே மாதிரி தான் செல்வமும். அது தெரியாது, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது நிலையில்லாதது தான் அந்த செல்வம். அப்போ நிலையானது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தேடி அலையணும். நிலையில்லாதவற்றை நிலையன என்று உணரும் புல்லறிவாண்மை கடைங்கிறார் வள்ளுவர். எது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது, செல்வம் நிலையில்லாதது. உண்பதற்கு 4 அளவு உணவு, உடுத்துறதுக்கு 2 துணி மட்டும்தான் எல்லாருக்கும் தேவையை தவிர மற்ற எல்லாம் எல்லாருக்கும் உரியது. இந்த மெட்ராஸில் வெள்ளம் வருது, என்ன பண்ணுறான்? கீழே ஃப்ளோருக்கு வருது, கொஞ்சம் பொருளை எடுத்து மேலே மாடிக்கு வைக்கிறான். மாடியும் முங்கினவொன்னே என்ன பண்ணுறான்? அதுக்கும் மேலே போய் நிற்கிறான். கடை சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு சும்மா நிற்கிறான். அதே ஒரு ஸ்டேஜ் தாண்டினா என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு வருது, ஹெலிகாப்டர் வருதுன்னா சர்டிஃபிகேட் மூட்டையாக பிடிச்சின்னு இருப்பான். கடைசியில் அவன் என்ன எதிர்பார்ப்பான்? மானத்தை காப்பாற்ற 2 துணியும் சோறு கிடைக்குதான்னு தான் பார்ப்பான். மனிதனுக்கு கடைசியில் தேவை இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை அற்புதமாக அன்னைக்கே நக்கீரர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். நம்ம படித்தா நம்ம பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு என்றைக்கு பாட முடியும் உனக்கு? பாரு. புறநானூரை எப்படி சொல்லலாம்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாம். நமக்கு தெரியும் புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. வெரி குட். புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டதுன்னு அர்த்தம். சரி, பெரும்பாலும் இதில் உள்ள பாடல்கள் எப்போ உள்ளதுன்னு கேட்டால் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாடல்கள். கிறிஸ்து பிறந்து ஒரு 2 எல்லாம் ஒரு இருக்கலாம் தான். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாடல்கள்னு புத்தகத்தில் கொடுக்குறாங்க. சரி, இந்த புறநானூறு மூலமாக நமக்கு என்ன சார் தெரியுது? என்ன தெரியுதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழனுடைய வீரம், கொடை, நட்பு, கல்வி, ஒழுக்கம், அப்போ இருந்த புலவர்கள்லாம் யார், மன்னர்கள் எப்படிப்பட்ட மாண்புடையவர்களாக இருந்தார்கள், தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருந்தது, தமிழருடைய வரலாற்று களஞ்சியம் புறநானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம் கருவூலம் புறநானூறு. பழமையான தமிழனுடைய வரலாறுன்றது புறநானூரில் தான் புதிஞ்சிருக்கு. ஏன்னா அதான புறப்பொருள், அகப்பொருள் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால புறநானூரின் மூலமாக பண்டைய மன்னர்களின் வீரம், கொடை, கல்வி, வெற்றிகள் முதலியவற்றை அறியலாம். புத்தகத்தில் கொடுத்தது. அடுத்து, இந்த தென்கடல் வளாகம் என்ற பாடலின் ஆசிரியர் நக்கீரர். நக்கீரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று உரைத்தவர் யார்? நக்கீரர். கடைச்சங்க தலைமை புலவர் நக்கீரர். அந்த நக்கீரரை பற்றி ஒரு 5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நக்கீரர்
இப்போ புறநானூற்றில் தென்கடல் வளாகம்ன்ற பாடலை இயற்றியவர் நக்கீரர். கடைச்சங்க தலைமை புலவர் நக்கீரர். சிவபெருமானையே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று உரைத்தவர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படை என்று 10 பாட்டில் ஒரு நூல் எழுதினார். திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாடல் வந்து 11ஆம் திருமுறையிலேயும் வச்சிருப்பாங்க. பட் நக்கீரர் என்ற பெயரிலேயே பலர் இருந்ததாக அறியப்படுகிறது. நக்கீரர் என்ற பெயரிலேயே பலர் இருந்ததாக அறியப்படுகிறது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நக்கீரர் கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் நக்கீரர்னு படிப்பீங்க. முக்கியமாக மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரருங்கிறது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இது 1. இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் இது 2. அதாவது இறையனார் அப்படின்னா யாருன்னா சிவபெருமான், சிவன். அந்த சிவன் எழுதிய நூல் எதுனா களவியல். இந்த களவியலுக்கு இவர் உரை எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? அதாவது இறையனார்னா சிவபெருமான், அவர் களவியல்னு ஒரு நூல் எழுதினார். அந்த களவியலுக்கு விளக்கம் உரை எழுதினவர் நக்கீரர். இதுதான் தமிழின் முதல் உரை நூல். இது அதிகமான காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்டது. தமிழின் முதல் உரை நூல் எதுன்னு கேட்டால் இறையனார் களவியல் உரை, எழுதியவர் நக்கீரர். ஓகேயா? இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டார் நக்கீரர், அதுதான் முதல் உரை நூல். இது அதிகமான எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. ஸோ நக்கீரர் ஒரு கடைச்சங்க தலைமை புலவராக விளங்கினார். ஸோ 48 புலவர்கள் என்னமோ கடைச்சங்கத்தில் இருந்தாங்க. சிவபெருமான் 49வது புலவர்களாக வந்திருப்பாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க திருவிளையாடல் மூலமாக. கடைச்சங்க தலைமை புலவர்கள் ஒருவர் தான் நக்கீரர், தலைமை புலவர் அவர். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை. ஸோ 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய நக்கீரரை வேற ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம நக்கீரன்ற பேரில் தான் படிக்க போகிறோம். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புறநானூற்று பாடல்கள் இப்போ அதில் ஜி போப் இங்கிலீஷில் மொழிபெயர்து. ஜி போப்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜார்ஜ் யூக்லோ போப். அவர் பொழப்பே இந்த மொழிபெயர்க்கிறது தான் இல்லையா? அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. தமிழுக்கு கிறிஸ்துவம் செய்த தொண்டு அளப்பரியது. ஜியு போப் அப்படின்னு சொல்லவர் திருக்குறளை திருவாசகத்தை எல்லாம் மொழிபெயர்த்தவர். புறநானூற்றையும் அவர் படித்து மனசை பறி கொடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஜியு போப்னாலே இங்கிலீஷ் தான். ஜி போப்னாலே என்னது, வீரமாமுனிவர்னா லத்தீனு, ஜி போப்னால இங்கிலீஷ் தான். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இவ்வளோ தான் புறநானூரை பற்றி. ஸோ அதனால் இது இருக்கிறத மட்டும் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு இப்போ 8 தொகையிலிருந்து குறுந்தொகையும் புறநானூறும் நம்ம பார்த்தோமா? இப்போ 11 கீழ்கணக்கிலிருந்து ஒரு நூல் பார்க்க போகிறோம், சிறு பஞ்சமூலம். 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 11 கீழ்கணக்குனாலே பெரும்பாலான நூல்கள் என்ன நூல்கள்? நீதி நூல்கள் இல்லையா? அப்படிப்பட்ட நீதி நூல்கள் 11 நீதி நூல்கள், 6 அகநூல், 1 புறநூல், 11 நூல் நீதி நூல், 6 நூல் காதல் பற்றியது அகம், 1 நூல் புறம் பற்றியது. இதுதான் 11 கீழ்கணக்கு. சங்கம் மருவிய இலக்கியம். 8 தொகை வந்து சங்க இலக்கியம், 11 கீழ்கணக்கு சங்கம் மருவிய இலக்கியம். சரியா? சங்க மருவிய இலக்கியத்தில் பெரும்பாலானவை நீதி நூல்கள் தான். அதில் 11 நூல் நீதி நூல். அந்த 11 நீதி நூலில் 3 நூல் மருந்தால் பெயர் பெற்றது. 3 நூல் மருந்தால் பெயர் பெற்றது. 1 3 மருந்து பொருள், 5 மருந்து பொருள், 6 மருந்து பொருள். இதை எப்போதும் மறந்துடாதீங்க. 3 மருந்து பொருள்னா திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. 5 வேர், 5 வேரும் மருந்து தான். அதுதான் சிறுபஞ்ச மூலம். சிறு கூட்டல் பஞ்ச கூட்டல் மூலம். பஞ்சம்னா 5, மூலம்னா வேறு. சிறிய 5 வேர்கள். அடுத்து 6 மருந்து பொருள், ஏலாதி, ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ அப்போது 3 மருந்து பொருள், 5 மருந்து பொருள், 6 மருந்து பொருள். 11 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல் நீதி நூல், 18ல் 11 நூல் நீதி நூல். அந்த 11ல் 3 நூல் மருந்தால் பெயர் பெற்றது. அதில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். அதில் ஒன்று தான் என்னது? சிறுபஞ்ச மூலம். சிறிய 5 வேர்கள். அதை பிரித்தா அதான் மீனிங்கு. அதிலிருந்து நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற பாட்டு பூராமே 5 கருத்துக்களாக இருக்கும். எத்தனை கருத்துக்களாக இருக்கும்? 5 கருத்துக்களாக இருக்கும். இதுலேயே 5 கருத்து என்னங்கிறத பார்க்கலாமா? அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கண்வனப்பு கண்ணோட்டம் ஒரு கருத்து, கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றன்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு. சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன். அவர் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். 97 வெண்பாக்களை உடையது சிறுபஞ்ச மூலம். அதுலேருந்து ஒரு பாட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லப்பட்ட 5 கருத்து என்னன்னு பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா வனப்பு அப்படின்னு சொன்னால் அழகுன்னு அர்த்தம். சரியா? கண்ணுக்கு அழகு. நீ சினிமாவில் படிச்சிருப்ப, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகுலாம் படிச்சிருப்பேன்ல. இங்கே கண்ணுக்கு அது அழகு கிடையாது. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல். இரக்கம் கொள்ளுதல். நமக்கு இறைவன் கண்ணை கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம இறங்கணும், வருத்தப்படணும். அதுக்கு தான் கண்ணு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? கண்ணுக்கு இனிமேல் அழகு என்னது? கண்ணோட்டம். நம்மளுடைய கண்ணோட்டம் இரக்கத்தோடு இருக்கணும். ஒருத்தர் பரிவோடு ஒருத்தரை பார்க்கணும்.
அதுக்கு பேர் தான் கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், காலுக்கு அழகு கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு எது சார் அழகு அப்படின்னா செல்லாமை. இன்னொருத்தட்ட போய் நிற்கக்கூடாது, நம்ம சொந்த காலில் நம்ம சம்பாதிக்கணும். கால் வனப்பு, காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. இன்னொருத்தர்கிட்ட போய் ஒரு பொருளை கேட்டு நம்ம நிற்கக்கூடாது. இரவச்சத்தில் சொல்கிறார் இல்லையா, கரவாது உவந்தியார் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உருங்கிறார் வள்ளுவர். அதாவது மறைக்காமல் உனக்கு தரேன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட கூட எனக்கு வேண்டான்னு சொல்கிறது நமக்கு கோடி நன்மையாக தரும். ஏன்னா இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு சொல்லி காட்டலாம் இல்லையா, நமக்கு எதுக்கு? காலுக்கு அழகே நம்ம சொந்த காலில் நிற்கிறது தான், அடுத்தவன் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. கால் வனப்பு செல்லாமை அர்த்தம் புரியுதா? கண்ணுக்கு கண்ணோட்டம், கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண் என்றால் அதுக்கு கண்ணோட்டம் இருக்கணும், இல்லைன்னா அது புண்ணு அப்படின்னு வள்ளுவரே திருக்குறளில் சொல்லியிருப்பார். இரக்கம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கண், இல்லைன்னா அது புண்ணு தான், முகத்தில் 2 புண்ணு இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர கண்ணுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். சரியா? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்பார். ஒரு சான்றாண்மைக்கு அழகே கண்ணோட்டமும் இருக்கணும், அதுவும் ஒரு சான்றாண்மை தாங்கக்கூடிய தூண் தான் இல்லையா? ஸோ அதே போல் காலுக்கு அழகு இன்னொருத்தரிடம் இறந்து செல்லாமை. சரி சார், அடுத்து என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். அது என்ன சார் என்வனப்பு? என்வனப்புனா என் என்றால் இங்கே ஆராய்ச்சி. ஆராய்ச்சியோட அழகு என்ன சார் அப்படின்னா, ஆராய்ச்சியினுடைய அழகு முடிவு இத்துணையது என்று எடுத்துரைத்தல். அதாவது நம்ம நிறைய நேரங்களில் ஏதாவது பண்ணுவோம், ஆனால் அந்த ரிசல்ட்டை நம்ம சரியாக அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு கஷ்டப்பட்டு படிப்பான், பரீட்சையில் வெளிப்படுத்த தெரியாது. கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், முன்னாடி வந்து பேச தெரியாது, செமினார் எடுக்க தெரியாது. நிறைய பேருக்கு தான் உழைத்த உழைப்பை சரியாக வெளிப்படுத்த தெரியாது. இனருள்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதாரனார். மலர்ந்திருந்தும் மனம் வீசாத மலருக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொன்னால், மலருக்கு மனம் இல்லை. அதே போல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வெளிப்படுத்த தெரியாது நிறைய பேருக்கு. நல்ல எண்ணங்கள் இருக்கும், அதை கூட வெளிப்படுத்த தெரியாது. என்வனப்புன்னா ஆராய்ச்சி. ஆராய்ச்சியினுடைய அழகே முடிவை வெளியில் எடுத்து சொல்கிறது தான். கரெக்டாக சொல்ல தெரியணும், எக்ஸ்போஸ் பண்ண தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறங்கிறது முக்கியம். அதான் ஆராய்ச்சி. என்னடா நோண்டிக்கிட்டு இருக்கேன் என்னடான்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதான் ஆராய்ச்சியினுடைய அழகு. இன்டர்வியூலாம் போகிறோம்ல, இன்டர்வியூவில் பேச தெரியாது, பேச தெரிஞ்சால் ஜெயிச்சிருவான். நல்ல குணங்கள் இருக்கும், ஆனால் வேலை கிடைக்காது பேச தெரியாததால் இல்லையா? சொல்லல் வண்ணன் சோர்வில்லை நஞ்சன் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அறியுதுன்ற மாதிரி சொல்லில் சோர்வு இல்லாமல் இருக்கணும், இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆராய்ச்சியினுடைய அழகே முடிவை எடுத்து சொல்கிறது தான். இது 3வது அழகு. 4வது பண்வனப்பு கேட்டார் நன்றன்றல். பண்ணுனா இசை. இசைக்கு அழகு என்ன சார்? வனப்புனா அழகு தானே. இசைக்கு அழகு கேட்குறவன் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீ ஏன் பாடிட்டு நல்லா இருக்கான்னு ஒரு சினிமா படத்தில் கூட ஒருத்தி கேட்பா, நான் பாடினது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பா, கழுது மாதிரி கத்திட்டு. அந்த மாதிரி இசைக்கு அழகே கேட்குறவன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அந்த இசைக்கு அழகு. கழுத கத்துன மாதிரி இருக்கக்கூடாது. இசை அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக அந்த பாட்டுக்கு பொருந்தவாறு இருக்கணும். அதான் இசைக்கு அழகு கேட்குறவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறது. ஆக 4 அழகு சொல்லிவிட்டு 5ஆவதாக ஃபினிஷிங் டச்சிங் ஒரு அழகு கொடுக்குறாரு. என்ன சார் அழகு அப்படின்னா, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்வது, காலுக்கு அழகு இன்னொருத்தட்ட போய் இறந்து நிற்காமல் இருக்கிறது, ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை எடுத்து சொல்ல தெரிகிறது, இசைக்கு அழகு கேட்கறது நல்லா இருக்குன்னு சொல்றது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகை சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்குது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு நட்புக்கு அழகு, அந்த ஃப்ரெண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவனை கைவிடாமல் இருக்கிறது. ஒரு காதலுக்கு அழகு, தன்னுடைய மனைவியை பிரியாமல் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்கும். ஒரு படிப்புக்கு அழகு, பரீட்சையில் வெளிப்படுத்துறது. நம்மளே சொல்லிக்கலாமே இல்லையா? ஒரு புருஷனுக்கு அழகு, ஒரு பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறது. ஒரு பொண்டாட்டிக்கு அழகு, அந்த புருஷனை படுத்தாமல் இருக்கிறது. பிற அவன் பார் தொங்கிடுவான் தூக்கில், ஒரு டார்ச்சர் இல்லையா? அந்த மாதிரி படுத்தின்னு இருப்பாளுங்க. ஸோ அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்குது. அந்த வழியில் பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சிங்கில் சொல்கிறாரு, ஒரு நாட்டை ஆளும் மன்னனுக்கு எது அழகு தெரியுமா? கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு. கிளர்வேந்தன்னா யாருன்னா புகழ். கிளர்னா புகழ். புகழுக்குரிய ஒரு மன்னனுக்கு எது அழகுன்னா, தன் நாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு. தன் நாட்டு மக்களை அவன் துன்புறுத்த மாட்டான், நன்றாக வைத்துள்ளான் என்று அந்த மக்கள் அவனை புகழ வேண்டும். அதுதான் அவனுக்கு. அதாவது இவருடைய ஆட்சியில் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மன்னனை மக்கள் புகழணும். அதுதான் மன்னனுக்கே அழகு. என்னை நல்லா பார்த்துக்கிறான்னு பொண்டாட்டி சொன்னதான் புருஷனுக்கே அழகு. அதே போல தான் நாட்டு மக்கள் தன் மன்னனை புகழ்ந்து, இவன் எங்களை துன்புறுத்த மாட்டான், நல்லாட்சி நடத்துகிறான் என்று அவனை புகழ வேண்டும். அதுதான் புகழுக்குரிய ஒரு அரசனுக்கு அழகுன்னு முடிக்கிறார். ஸோ அப்போ 5 அழகு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிறுபஞ்சம் மூலம் முக்கியமானது கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றன்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு. ஒரு புகழுக்குரிய மன்னனுக்கு எது அழகுன்னா, தன் நாட்டு மக்களை துன்புறுத்தாமல் அவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறது தான் அழகு. இது காரியாசன் எழுதிய ஒரு அற்புதமான சிறுபஞ்சம் மூலம். ஸோ ஒரு 5 அறக்கருத்துக்கள் பார்த்தோம். இப்போ கீழே நூல் குறிப்பு பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம்
11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் 97 வெண்பாக்கள் உள்ளன. மருந்தால் பெயர் பெற்ற நூல். பஞ்சம் என்றால் 5. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். மூலம் என்றால் வேர். சிறு கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம். சிறிய 5 வேர்கள். பஞ்சம்னா 5. சரி, அந்த 5 வேர் என்ன சார் அப்படின்னா, கண்டங்கத்தரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி. இதுதான் அந்த 5 வேர். இந்த 5 வேர் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. பட் இந்த 5 வேரும் மருத்துவ குணமுடைய வேர்கள். சரியா? இன்னைக்கு சுக்கு மிளகுத்திலேயே பார்க்காத பிள்ளைங்க இருக்குது, வயல் வரப்பையே பார்க்காத பிள்ளைங்கள்லாம் சிட்டியில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 5 வேர்கள் என்னெல்லாம்? கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி. நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கண்டங்கத்திரிலாம் பார்த்துக்கோமா இருந்திருப்போம். சிறுநெருஞ்சி தான் அந்த 5 வகை வேர். ஓகேயா? இந்த 5 வேரும் மருந்தாக பயன்பட்டு நம்முடைய உடலுக்கு மிகவும் நல்லது. அதே போல் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 கருத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய நீதி அறக்கருத்து. இந்த புலவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த 5 வேரையும் உன் மனசில் நிப்பாட்டணும்னு தான் 97 பாட்டுலையும் 5 கருத்தாக சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு பாட்டு படிக்கும்போது அந்த 5ங்கிற நம்பர் டிவைண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த 5 எதை குறிக்குது? அந்த 5 மருந்து பொருளை. அப்போ அந்த மருந்து பொருள் மக்கள் மறந்துட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்போ எழுதி வச்சிருக்காரு. இப்போ இந்த திருப்பஞ்ச மூலம்னு ஒன்று எழுதி 5 கருத்து இல்லைன்னா இந்த 5 மருந்து நீ ஞாபகப்படுத்துவியா? படுத்த மாட்டேன். அதுதான் அவரோட நோக்கம். அதுதான், அதை நீ புரிஞ்சுக்கணும். சரி, இதிலேயே கொடுத்துருக்காங்க பாரு. கண்ணுக்கு அழகு, இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இறந்து செல்லாமை, பண்ணுக்கு அழகு கேட்டார். இதை பொறுத்துக்களை கேட்பாங்க. பொறுத்துக்களை 4 வக்கனையாக கேட்கறதுக்கு எது கிடைக்குன்னு அலையிறான் கொஸ்டின் எடுக்கிறவன். இந்த மாதிரி 4, 5 இருக்குன்னா உடனே படிச்சுக்கோ. சரியா? ரைட்டு, ஓகே. ஸோ இதெல்லாம் என்னென்ன அழகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆராய்ச்சிக்கு அழகே முடிவை துணிந்து எடுத்துரைக்க தெரியணும். அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. ஓகே, இப்போ காரியாசன் பற்றி பார்க்கலாமா? ஸோ காரி கூட்டல் ஆசன். காரிங்கிறது இவருடைய இயற்பெயராக இருக்கணும். ஆசான்கிறது இவரை ஆசான் அப்படின்னு சொல்லி குருநாதர்ன்ற மாதிரி கூப்பிட்டுருக்கணும். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். காரியாசன் சமண சமயம், மறந்துடாதீங்க. இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டு. சரியா? இவரும் ஏலாதி இயற்றிய கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர். அதாவது காரியாசனும் ஏலாதி எழுதிய கனிமேதாவியாரும் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட். காரியாசனும் கனிமேதாவியாரும், சிறுபஞ்ச மூலம் எழுதிய காரியாசனும் ஏலாதி எழுதிய கனிமேதாவியாரும் 2 பேருமே சமண சமயத்தை சேர்ந்தவங்க. ஒரு கிளாஸ்மேட், ஒரு சாலை மாணக்கர். எங்கே சார் இவங்க கிளாஸ் ஒன்றா படித்தாங்க அப்படின்னா, மதுரை மாக்காயனார்னு சொல்லக்கூடிய மதுரையில் ஒரு மாக்கா இருந்திருக்கான். அந்த மாக்காயனார்கிட்ட கிபி 470 வச்சர நந்தி, இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின். வச்சர நந்தி அப்படிங்கிறவர் கிபி 470 ஒரு திரமிழ சங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சமண பள்ளிக்கூடம் நடத்தினார். அதாவது கிபி 5ஆவது நூற்றாண்டில் கிபி 470 மதுரையில் திரமிழ சங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சமண பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தை யார் ஏற்படுத்தினா? வஜ்ரநந்திங்கிறவர் ஏற்படுத்தினார். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் தான் மதுரை மாக்காயனார்னு ஒருத்தர். அந்த மாக்காண்ட போய் இந்த 2 மாக்கானும் போய் படிச்சிருக்கானுங்க. யார்? காரியாசனும் கனிமேதாவியாரும் போய் மதுரையில் போய் மாக்காயனார்கிட்ட படிச்சிருந்துருக்காங்க. 2 பேரும் சமண சமயத்தை சேர்ந்தவங்கன்ற ஒரு குறிப்பு நமக்கு தெரிய வருது. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த நூலில் என்ன சார் ஸ்பெஷல்? இவர் சமண சமயத்தை சேர்ந்தவருங்கிறதால பெரும்பான்மையாக பொது அறக்கருத்து இருந்தாலும் சிறுபான்மையாக சமண கருத்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க வெளிப்பட்டுரும் இல்லை, அவங்க குணம் வெளிப்பட்டுரும் இல்லையா? அதாவது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னார் வள்ளுவர். என்னதான் உலகத்தில் அறத்தை பேசினாலும் அவனுடைய சமுதாயம், அவனுடைய சமயம், ஜாதி காட்டுறான். பிச்சைக்கார பயிலுக்கு அவன் மனசில் என்ன தோணுதோ அதுதான் செய்வான். என்னதான் பாடம் நிறைய படித்தாலும் அவனுக்காக ஒரு திங்கிங் இருக்கும். அந்த திங்கிங் எல்லாருக்கும் சுத்தமாக இருக்கான்னா தெரியாது. எங்கள் மக்களை போல்வர் கயவர், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான். அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லைன்னு அவரே ஆச்சரியப்பட்டார் வள்ளுவரே. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான், ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி என்னதான் ஒரு சமண சமயம் பொது அறக்கருத்தை நிறையா சொன்னாலும் அங்கங்கே சமண கருத்தையும் கொஞ்சம் என்ன செஞ்சிடாரு, அப்படியே கொண்டு வந்துடு. இப்போ நம்மளே இருக்கோம், என்னதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வினாலும் தமிழன்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? பீஸை திருக்கிட்டு வரல. அவரவருக்கு இருக்கும், அவனுக்கு அந்தந்த பற்று இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான். சரி, ரைட்டு, ஓகே. காரியாசன் மதுரை மாக்காயனாருடைய மாணவர் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது. சிறப்பு பாயிரம் கூறுகிறது. சரியா? ஸோ இப்போ இதில் சில இலக்கண குறிப்பு இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு கிளான்ஸ். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல், அது தொழில் பெயர். அது ஒரு தொழில் தானே. இரக்கம் காட்டுறது, வெக்கப்படுறது, வாழ்த்துறது, சிரிக்கிறது எல்லாம் தொழில் பெயர் தானே. சிந்திச்சு பாருங்கள், தெரியும். செல்லாமை, செல்லுதல், செல்லாமை, அப்போ எதிர்மறை தொழில் பெயராக இருக்கும். இதுவும் தொழில் பெயர் தான். அதுக்கடுத்து வாட்டான், வினையாளனையும் பெயர். இது ஒரு நபரை குறிக்கிறதால வினையை குறிப்பிடாமல் அந்த வினையை செஞ்சவரை குறிப்பிட்டா அது வினையாளனையும் பெயர்.
உரைத்தல் அல் வந்திருக்கு, உனக்கு தெரியும், தொழில் பெயர். ஸோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக. ஏன்னா பழைய புக்கில் இலக்கண குறிப்பு நம்ம பார்க்கல, புது புக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்து அறிஞ்சொல் பொருள் சிறுபஞ்ச மூலம் குறுந்தொகை புறநானூறுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் பார்த்துட்டோம். எண் என்றால் ஆராய்ச்சி, ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனா அழகு, வனப்புனா அழகு. கிளறுனா கிளறுனாலே புகழ்னு அர்த்தம். கிளர் வேந்தன்னா புகழுக்குரிய அரசன். அடுத்து நீர்னா கடல், கரும்னா கருமை, கோல்னா குச்சி இல்லையா, கருமை நிறமுடைய கொம்பு, அதாவது குறிஞ்சி மரம் இருக்குங்களா, அதில் கருமை நிற கொம்புல குறிஞ்சி பூக்கள் பூத்துருக்குன்னு பார்த்தாலும் குறுந்தொகையில் உள்ளது. உயர்ந்தன்றுனா உயர்ந்ததுன்னு அர்த்தம். இதை விட அது உயர்ந்தது, அதை தான் உயர்ந்தன்றும்போம். இதை விட அது உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அளவின்றுனா அளவினை உடையது. இதெல்லாம் சும்மா மொக்கையான அறிஞ்சல் பொருள் தான், பெருசாக ஒரி பண்ணிக்காத. அதுக்கடுத்து நிலற்றியன்னா நிழல் செய்த, அதாவது ஒரு மன்னன் வந்து ஒரே வெண்கொற்றை கொடையின் கீழ் என்ன செய்கிற ஆட்சி செலுத்துறான்ல, அதை தான் நிழல் செய்த அப்படிங்கிறோம். அடுத்து நடுநாள்னா இரவு, இரவு நள்ளிரவு, யாமம்னா நள்ளிரவு தானே. துஞ்சான்னா தூங்க மாட்டான்னு அர்த்தம். துஞ்சானா என்ன அர்த்தம்? தூங்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னாலே விலங்குன்னு நமக்கு நல்லா தெரியும். மானா என்னது? மாமரமும் மீனிங் இருக்குது, விலங்குன்னு மீனிங் இருக்குது. 4 அளவுன்னு சொல்லுவாங்களா, அளவு பெயர். ஒரு 4 அளவு உணவு இருந்தால் போதுங்கன்னு சொல்கிறல, உண்பது 4 அளவு, உடுப்பது 2 படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஈதல் அப்படின்னா கொடுத்தல் நமக்கு தெரியும். துய்ப்பேம், நீயே சேமித்து வச்சு அனுபவிக்கலாம்னு நினச்ச, துய்ப்பேம்னா நுகரலாம், நம்மளே யூஸ் பண்ணோம்னு நினச்சோம்னா அதான் அது. தப்புன அப்படின்னா இலக்க, நீயே சேமித்து வச்சு அனுபவிக்கலாம்னு நினச்சேன்னா பல இன்பங்களை நீ இழந்து விடுவாய்ன்னு நக்கீரர் சொன்னார். துய்ப்பேமெனினே தப்புவன பலவே அப்படின்னாரு புறநானூற்றில். லாஸ்ட் லைன் பாருங்கள், அதுக்கான மீனிங் தான் இது. ஸோ அறிஞ்சல் பொருளை மொத்தமாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்திற்கு பின் தோன்றிய ஒரு நூல். அதாவது 8 தொகை 10 பாட்டு இருக்குல்லையே, அந்த மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு, சங்க காலத்துக்கு பிறகு தோன்றிய ஒரு நூல் முத்தொள்ளாயிரம். சரி சார், தனிப்பாடல்களின் தொகுதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை கேட்பாங்க அடிக்கடி. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு யாருக்குனே தெரியாது, இப்போவும் தெரியலைங்கிறது தான் விடையாகவும் இருக்குது. அதனால ஈஸி தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளையாபதியின் ஆசிரியர் என்ன? தெரியவில்லை. இப்போ தெரியவில்லைங்கிறதே ஆன்சராக இருக்கும். முக்குடற்பள்ளுவின் ஆசிரியர் என்ன? தெரியவில்லை. அமாவாசை அன்னைக்கு நல்லா தெரியுமா? தெரியாது, விடையே தெரியாது தான். புரியுது உனக்கும் தெரியாது, விடையும் தெரியாது. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் தெரியவில்லை. ஓகேயா? சரி சார், முத்தொள்ளாயிரம்னா என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள், இவங்க 3 பேரை பற்றியும் 3 900 பாட்டு, அதுதான் முத்தொள்ளாயிரம். 3 இன்று 900, 2700 பாட்டா? கரெக்டு தானா? பெருக்கல் தெரியாது நமக்கு. 3 900 பாட்டு தான் முத்தொள்ளாயிரம். சரியா? ஆனால் இது எல்லாம் கிடைக்கல, இந்த முத்தொள்ளாயிரம் கிடைக்கல. நமக்கு கிடைச்சது எவ்வளோ தெரியுமா? புறத்திட்டு என்ற நூல் தொகுப்பில் 108 பாட்டு, ஒரு 108 கிடைச்சிருக்கு. அப்புறம் பழைய உரைகள்ல இருந்து ஒரு 22 பாட்டு, ஆக ஒரு 130 பாட்டு தான் முத்தொள்ளாயிரத்தில் கிடைக்கு. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி 3 900 பாட்டு பாடியிருக்காங்க புலவர்கள். ஆனால் அந்த நூல் கிடைக்கல. சில தனிப்பாடல்களில் தான் அந்த பாடல்கள் துண்டு துண்டாக கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதை அவங்க ஒன்று சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது புறத்திட்டு அப்படிங்கிற ஒரு, இந்த புறப்பாடல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புறத்திட்டுன்னு வச்சுருந்துருக்காங்க. அதில் 108 பாட்டும், பழைய உரைகள் அங்கங்கே மேற்கோள் காட்டினதுலேருந்து ஒரு 22, ஒரு 130 பாட்டு முத்தொள்ளாயிரத்துலேருந்து கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச பாட்டே அற்புதமாக இருக்குது. இது மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்கள பற்றிய அந்த ஒரு பாட்டு தான் இது. சரியா? கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. மூவேந்தர்களை பற்றிய சேர சோழ பாண்டியர்கள் 3 900 பாடல்களை கொண்டது. ஒரு வேந்தனுக்கு 900, மொத்தம் 2700 பாட்டு இதில் இருந்திருக்கு. இந்த வேற என்ன சார் இந்த நூலை பற்றி கொஸ்டின் கேட்கலான்னா, அகமும் புறமும் கலந்தது இந்த நூல். பாருங்க, மன்னர்களை பற்றி சொன்னால் புறப்பொருள் மட்டும்தானே இருந்திருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அகமும் புறமும் கலந்தது இந்த நூல் முத்தொள்ளாயிரம். ஆனாலும் அகப்பொருளுக்கே முதன்மை தருவதாக இந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இது புக்கில் உள்ள ஒரு லைன், கேட்டாங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பல்யானை மண்ணீர் படுதுறை தந்துய் மீன்கிற பாடல் சேரனை பற்றியது. சேரனை பற்றி ஒரு பாட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில், சேரனை பற்றி ஒரு பாட்டு, பாண்டியனை பற்றி ஒரு பாட்டு, சோழனை பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறோம். மறுப்பூசியாக மரம் கடல்ங்கிற பாடல் பாண்டியனை பற்றியது, சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனிங்கிறது சோழனை பற்றியது. இப்போ இந்த 3 பாட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் டீடைல்ஸாக. அடுத்தது சேரருடைய அடையாள சின்னம் வில்லம்பு. உங்களுக்கே தெரியும், மூவேந்தர்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது பாண்டியனுக்கு மீன் கொடி, அதே போல் சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலிக்கொடி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சேரனுக்கு வில்லும் அம்பும்னு படிச்சிருப்பீங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சோழ மன்னன் புறாவை காக்க தன் சதையை அழித்தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தானே வந்து என்ன செஞ்சான், சதையை அறுத்து கொடுத்தான்னு படிச்சிருப்பீங்க. மார்போலையில் எழுத்தாளம் எழுத்தாணி தந்தம், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்.
மார்பில் வந்து எதை வச்சு எழுதுவாங்கன்னா தந்தத்தை வச்சு எழுதுவாங்களாம். அதை பற்றிலாம் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தா உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிடும். ஸோ பெரிய விசேஷம் இல்லை. முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர் பேர் தெரியல. இதில் 130 பாட்டு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இது வந்து தனிப்பாடலில் கிடச்சிது. பட் ஆனால் இதோட காலத்தை பார்க்கும்போது சங்க காலத்துக்கு அப்புறம் இதை இயற்றியிருக்காங்க, சங்க இலக்கியத்துக்கு அப்புறம்னு தெரிய வருது. ரொம்ப அதிகமாக ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இல்லை, நமக்கு பாடல் தான் ரொம்ப முக்கியம். அந்த பாடலில் இருந்து கொஷின் கேட்பாங்க பாருங்கள். ஸோ 3 அரசர்களை பற்றி ஒரு பாட்டு இல்லையா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு சேரனை பற்றி. சேரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் சேரர்கள். சேர நாடு வேலம் உடைத்து அப்படிம்பாங்க. வேலம்னா யானை. ஓகே, இன்றைக்கி சேர நாடுனா கேரளா. சேரன் செங்குட்டுவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இளங்கோவடிகளினுடைய சகோதரன் சேரன் செங்குட்டுவனை கேள்விப்பட்டிருப்பீங்க. சேரருடைய துறைமுகம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டி முசிறி. தொண்டி முசிறி தலைநகர் துறைமுகம், வஞ்சி தலைநகர். சேரன் செங்குட்டுவன். அவங்களுடைய கொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்லம்பு. அவங்களுடைய பூ வந்து சேரர்களுக்கு வந்து பனம்பூ. சேரர்களுடைய பூ என்ன பூ? பனம்பூ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேரர்களை பற்றி முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். பல்யானை மண்ணீர் படுதிரை தந்துய்மீன் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமீன் வள்ளிதழ் வாடாத வானோரும் வானவன் வில்லெழுதி வாழ்வார் விசும்பு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சிச்சுவேஷன் என்ன, சாங் என்னன்னா, புலவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சேரனை புகழ்ந்து பாடும்போது சொல்கிறாங்க, கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களை பார்த்து, இங்கே பாருங்க, பல்யானை மண்ணீர், பல யானைகளை உடைய ஆட்சி செய்யும் மன்னர்களே, பல யானைகளை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை கூப்பிடுறாங்க. பல்யானை மண்ணீர் படுதுரை தந்துய்மீன், பெரும் செல்வத்தை வரியாக செலுத்தி உயிர் பிழைத்து செல்லுங்கள். எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. சேரனிடம் கப்பம் கட்டுறதுக்காக எதிரி அந்த சிற்றரசர்களை கூப்பிடும்போது பல்யானை மண்ணீர், பல யானைகளை உடையவர்கள் சேரனிடம் கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சேரனுடைய வீரம் எப்படி இருக்கும்? அதனால தான் பல்யானை மண்ணீருங்கிறான். பல்யானை மண்ணீர் படுதிரை என்றால் பெரும் செல்வத்தை, திரைனா வரி, பெரும் திரையை வரியாக செலுத்தி தந்து உய்மீன் என்றால் தந்து உயிர் பிழைத்து செல்லுங்கள். ஒரு மிரட்டுறான் பாருங்க. பல யானைகளை உடைய மன்னர்களேன்னு ஏன் கூப்பிடுறான்னா, நீ உன்னுடைய எதிரியவோ உள்ள உனக்கு அடங்கி இருக்கிறவன் பெரிய ஆளாக இருந்தான்னா தான் நீ பெரிய ஆள். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். கைப்புள்ளைக்கே எவ்வளோ அடினா அப்போ கைப்புள்ளையை அடித்தவனுக்கு எவ்வளோ அடி விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பல யானைகளை கொண்டு ஆட்சி செய்யும் மன்னர்களே, பெரும் செல்வத்தை வரியாக என் சேரனிடம் செலுத்தி கப்பம் கட்டி செலுத்தி உயிர் பிழைத்து செல்லுங்கள். அடுத்து கண்டினியூவா சொல்றான் பாருங்க. மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமீன். மல்லல்னா வளமை பொருந்திய, நெடுமதில்னா நீண்ட பெரிய கோட்டை சுவர்கள். உங்களுடைய வளமை பொருந்திய இந்த நெடுமதில் சுவர்கள் இருக்கிறதே, அந்த சுவர்களில் வாங்கு வில் பூட்டு மீன், எங்களுடைய வில் கொடியை பறக்க விடுங்கள் அப்படிங்கிறான். சாதாரண கோட்டைகளை சேரன் வந்து வீழ்த்தல, வளமை பொருந்திய நீண்ட கோட்டை சுவர்கள், அந்த சுவர்களுடைய வில் கொடியை பறக்க விடுங்கன்னா அப்போ சேரன் வந்து சாதாரண கோட்டையை கைப்பற்றல, வளமை பொருந்திய நீண்ட கோட்டை சுவர்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், கைப்பற்றியிருக்கான்ற பெருமை. உங்களுக்கு அடுத்த ஆளை உங்கள் எதிரியை பிரபலமாக பேசும்போது தான் நீங்கள் எவ்வளோ வலிமைன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அர்னால்டு வந்து என்னை கையமுக்கடா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அர்னால்டு வந்து கையமுக்கடானா, எப்போ அர்னால்டே இவருக்கு கையமுக்கிறாருன்னா அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் நீ நினைப்பேன். அதனால் அப்போ உள்ள புலவர்கள் எப்படி பாடியிருக்காங்க பாரு. பல யானைகளை வைத்து ஆட்சி செய்யும் மன்னர்களே, பெரும் செல்வத்தை எங்களிடம் வரியாக செலுத்தி உயிர் பிழைத்து செல்லுங்கள். உங்களுடைய வளமை பொருந்திய நீண்ட கோட்டை சுவர்களிலே சேரனுடைய இந்த வில் சின்னத்தை, வில் கொடியை பறக்க விடுங்கள். அடுத்து அவன் சொல்றான் பாருங்க. வள்ளிதழ் வாடாத வானோரும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வள்ளிதழ் வாடாத வானோரும்னா வாடாத பூமாலை அணிந்த அந்த தேவர்கள் இருக்கிறார்களே வானுலகத்தில், தேவருலகத்தில், அவர்களே வானவன் அப்படின்னா சேரன், எங்கள் சேரனுடைய வில்லெழுதி வாழ்வார் விசும்பு, ஆகாயத்தில் எங்கள் வில் சின்னத்தை பொறித்து வைத்து வாழ்ந்து வருகிறான் தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஓவராகவே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வாடாத பூமாலை அணிந்த அந்த தேவர்களே, அந்த தேவருலகத்தில் எங்க சேரனுடைய வில் சின்னத்தை பொறித்து வச்சு தான் அந்த ஆகாயத்தில் வாழ்ந்துட்டு வரான் தெரிஞ்சுக்கோ. நீலாம் என்னடா ஜுஜூபி, ஒழுங்காக வந்து கப்பம் கட்டிட்டு போன்னு மிரட்டுறான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஓவராக புலவர்கள் பாடினது போல தெரியும். இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கவிஞர் தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுவது தற்குறி பேச்சு அணின்னு படிச்சிருப்பேன். அந்த மேலே வந்து வில் தெரியுது, அதான் வானவில். அந்த வானவியில் பார்த்துட்டு இந்த புலவர் படிக்கிறார். ஏய், பல யானைகளை உடைய ஆட்சி செய்யும் மன்னர்களே, பெரும் செல்வத்தை ஒழுங்காக வரியாக செலுத்தி உயிர் பிழைத்து போங்கள். உங்களுடைய வளமை பொருந்திய கோட்டை சுவர்களில் சேரனுடைய வில் கொடியை பறக்க விடுங்கள். உங்கள் கொடியை பறக்க விட்டால் உங்கள் நாடு தவிடு பொடியாகிவிடும்.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதோ தெரிகிறது பார், எங்களுடைய வில் சின்னம் எங்கு பொறிக்க வைக்கப்பட்டுள்ளது பார். வாடாத பூமாலை அணிந்த அந்த தேவர்களே, இந்த வானவனுடைய வில் எழுதி வாழ்வார் விசும்பு. வில் சின்னத்தை தான் வானிலே என்ன செய்கிறான்? எழுதி வைத்து வாழ்ந்து வருகிறான் பார் அப்படின்னு காட்டுறான். இயல்பாக வானவில் தெரியுது. அந்த வில்ல சேரனுடைய வில்லுக்கு இணையாக பாடினதால இந்த பாட்டே தற்குறிப்பேற்றானின்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான பாட்டு சேரனுக்கு. சரி, சேரனை பார்த்தோம். சோழனுடைய பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இது இந்த அளவுக்கு இருக்கா, இதை விட சிறப்பாக இருக்கான்னு பார்ப்போம். உங்கள் ஓட்டு யாருக்கு நீங்கள் கடைசியாக சொல்லணும், சேரனுக்கா சோழனுக்கா பாண்டியனுக்கான்னு பார்ப்போமா? சரி, சோழனுக்கு என்ன சார்? முத்தொள்ளாயிரம் நல்லா இருக்கும் போலையே. சரி, சோழனுக்கு என்ன சார்னு பார்க்கலாம். சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே புலிக்கொடி. சோழர்களுடைய பழைய தலைநகர் உறையூர், அப்புறம் பிற்கால தலைநகர் தஞ்சாவூர். சோழர்களுடைய பூ அத்திப்பூ. சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, அந்த காலத்தில் கரிகாட் சோழன் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் பிற்கால சோழர்களில் ஃபேமஸ். இந்த சோழர்களுடைய துறைமுகம் பார்த்தீங்க அப்படின்னா புகார் என்ற காவிரி பூம்பட்டினம், தலைநகர் உறையூர், மன்னன் கரிகால் சோழன், கரிகால் பெருவளத்தான், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சோழர்களுக்கு ஒரு பாட்டு முத்தொள்ளாயிரத்தில் இருக்குது. அவங்களுடைய கொடி புலிக்கொடி. என்ன சார் அந்த பாட்டு பார்ப்போமா? சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திட்டு உயர் துளைதான் ஏறினான். சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திட்டு உயர் துளைதான் ஏறினான். நேர்த்த கொடைவீரமோ மெய்நிறை குறையா வன்கட் படைவீரமோ சென்னி பண்பு. இதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு என்னன்னா, சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி, அதாவது தன்னிடம் அடைக்கலமாக புகுந்த புறா, அந்த புறாவினுடைய உயிரை காப்பாற்ற அந்த புறாவின் எடைக்கு நிகரான தன்னுடைய திருமேனியை அறுத்து தராசு தட்டில் வைத்துவிட்டு அது ஈடாகவில்லை என்றவுடன் தானே தராசு தட்டில் ஏறி அமர்ந்தான் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில். சேர்ந்த புறவினா தன்னிடம் அடைக்கலமாக சேர்ந்த புறா அப்படின்னு அர்த்தம். நிறைதன் திருமேனினா அதற்கு நிறையாக, அதற்கு ஈடாக தன்னுடைய திருமேனியை. சோழ மன்னன் சிவி சக்கரவர்த்தியிடம் ஒரு புறா ஒன்று அடைக்கலமாகிறது. அதை பருந்து துரத்துது. அந்த புறாவை பார்த்தோன்னா அதை காப்பாற்றணும்னு இறக்கப்படுறான். அந்த புறாவை என்ன செய்யறான், பருந்துட்ட டீல் பேசுகிறான். பருந்தே, உனக்கு புறாவினுடைய தசை தானே வேணும், அதுக்கு ஈடான என்னுடைய தசையை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த புறாவின் எடைக்கு நிகரான தன்னுடைய தசையை அறுத்து தராசு தட்டில் வைக்கிறான். தராசு தட்டில் வைக்கிறான். அந்த தராசு ஈடாகலை, தராசு இறங்க மாட்டேங்குது. உடனே அவனே ஏறி உட்காந்துட்டான். யோசிக்கவே இல்லை, தான் உயிரை கொடுத்து அந்த புறாவை காப்பாற்றணும்னு நினைச்சான் சிபி சக்கரவர்த்தி. அந்த பாட்டை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்றதான் இதில் பியூட்டியே. சேர்ந்த புறாவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திட்டு உயர் துளைதான் ஏறினான். தன்னிடம் அடைக்கலமாக சேர்ந்த புறாவின் உயிரை காக்க அதன் உடல் எடைக்கு நிகரான தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்து விட்டு அது ஈடாகவில்லை என்றவுடன் தானே தராசு தட்டில் ஏறி அமர்ந்தான் சோழன் ஒருவன். அவ்வாறு அவன் செய்தானே, அது அவன் கொடைப்பண்பை காட்டுவதற்காகவா? மெய்வொழுக்கம் குறையாத அவனுடைய வீர படைப்பண்பை காட்டுவதற்காகவா? இல்லை, இது சோழர்களுக்கே உரிய இரக்க குணம். தன்னிடம் யார் அடைக்கலமாக வந்தாலும் அவர்களுக்காக உயிரையும் கொடுத்து காக்கக்கூடிய பண்புடையவர்கள் எங்கள் சோழர்கள். இது சோழனுக்குரிய சென்னி பண்பு. படைவீரத்திற்கோ கொடைவீரத்திற்கோ இவ்வாறு சிபி சக்கரவர்த்தி செய்யவில்லை. அவனிடம் இயல்பாகவே இருந்த இரக்க குணம். அதை தான் எப்படி சொல்றான்னா, நேர்ந்த கொடைவீரமோ மிகச் சிறப்பாக அவனிடம் காணப்படக்கூடிய இது கொடை பண்பு என்று நினைக்கிறீர்களா? இல்லை. மெய்நிறை குறையா வன்கட் படைவீரமோ மெய்யொழுக்கம் குறையாத அவனுடைய வலிமை புரிந்தி அந்த படைவீரத்தை காட்டுவதற்காக என்று நினைக்கிறீர்களா? இல்லை. கொடைக்காகவோ படைக்காகவோ இரக்கம் காட்டக்கூடிய பண்புடையவர்கள் சோழர்கள் அல்ல. சோழர்களுடைய இயல்பான குணமே தன்னிடம் அடைக்கலமாக வந்தவர்களுக்கு உயிரையும் கொடுத்து காப்பதுதான். இதுதான் இந்த பாடலில் உள்ள பொருள். சரியா? சென்னி பண்புனா சோழனுடைய பண்புன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு அற்புதமான பாட்டு. நீங்கள் தான் சொல்லணும் ஓட்டிங்கில். ஃபஸ்ட்டு சேரன், அடுத்து சோழன் பார்த்தாச்சு, அடுத்து பாண்டியன். யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, கமெண்ட் பண்ணணும் நீங்கள் சேட்டில். அடுத்து பாருங்கள், பாண்டிய மன்னன். ஸோ பாண்டியனுக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க? பாண்டியனாலே மீன் கொடி, அவருடைய துறைமுகமாக கொற்கையும் இருந்திருக்கிறது. மதுரை தலைநகராக இருந்திருக்கிறது. பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்தவன். பின் கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கூறியதால் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டவன். நிறைய சொல்லலாம். முற்காலத்திலேயும் பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாண்டியர்களை பற்றிய ஒரு பாட்டு பார்க்கலாமா? ஓகே. மறுபூசியாக மரம் கனல் வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக திருத்தக்க வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே மொயிலை வேல்மாறன் களிறு. மறுபூசியாக மரம் கனல் வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக
திருத்தக்க வையகமெல்லாம் எமதென்று எழுதுமே மொய்யிலை வேல்மாறன் களிறு. இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் லைன்லேருந்து போகலாம். மொய்யிலை வேல்மாறன் களிறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாறன் அப்படின்னா பாண்டியன், மாறன்னா பாண்டியன், களிறு அப்படின்னு சொன்னால் ஆண் யானை, பாண்டிய மன்னனுடைய ஆண் யானை. ஓகேயா? சரி. மொய்யிலை வேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேல் இலை, அரச மரத்தோடைய வேல் இலை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அரச மரத்தோட இலை. இங்கே இதே வேலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 இலையை சேர்த்து வைங்க, இதே மாதிரி 3 இலையை நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் வேல் அந்த மாதிரி தான் இருக்குமே. இப்படி இது 2 இலை, இது ஒரு இலை, வேல் அந்த வடிவமைப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுலேயே 3 இலை வந்துடுற மாதிரி இருக்கும், இதுதான் வேல். ஸோ மொய்யிலை வேல்னா என்னென்னு மீனிங் புரிஞ்சுக்கணும். மொய்த்த இலைகள் போன்ற தோற்றமுடைய ஒரு வேல், முருகன் வச்சிருப்பான்ல வேல், பார்த்துருக்கீங்களா? அதுதான் மொய்யிலை வேல்மாறன் களிறுன்னு சேர்த்து எடுத்துக்கோங்க. மொய்யிலை வேல்மாறன் அப்படின்னு சொல்லும்போது மொய்த்த இலைகள், நெருங்கி அமைந்த இலைகள், அந்த இலைகள் போன்ற தோற்றமுடைய வேல். அந்த வேல் கொண்ட பாண்டிய மன்னனுடைய ஆண் யானை. அந்த வேல் கொண்டு ஆட்சி செய்பவன் யாரு? பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனுடைய ஆண் யானை மொய்யிலை வேல்மாறன் களிறு என்ன செய்யும் தெரியுமா? பாண்டிய மன்னனுடைய ஆண் யானையானது மறுபூசியாக, இப்போ முதல்ல எனக்கு வாங்க, மறுபூசியாக அப்படின்னா தன்னுடைய தந்தங்களை ஊசியாக்கி எழுத்தாணியாக்கி, பாண்டிய மன்னனுடைய ஆண் யானையானது அதனுடைய தந்தங்களை எழுத்தாணியாக்கி மரம் கனல் வேல் மன்னர் வீரம் பொருந்திய நெருப்பை போன்ற எதிரிகளை தாக்கும் வேலை ஏந்திய மன்னர்களுடைய உருத்தகு மார்பை ஓலையாக்கி, எதிரி மன்னர்களுடைய அந்த திறம் பொருந்திய மார்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மார்பை ஓலையாக்கி பாண்டிய மன்னனுடைய ஆண் யானையானது அதன் தந்தங்களை எழுத்தாணியாக்கி வீரம் பொருந்திய நெருப்பை போன்ற வேல் கொண்டு எதிர்க்கக்கூடிய எதிரி மன்னர்களினுடைய உருத்தகு மார்பினை ஓலையாக்கி, எழுத்தாணி பாண்டிய மன்னனுடைய ஆண் யானையினுடைய தந்தங்கள், ஓலை எதுன்னா எதிரி மன்னன், சாதாரண எதிரி மன்னன் அல்ல, மரம் கனல் வேல் மன்னர், வீரம் பொருந்தியவன், நெருப்பை போன்ற வேல் ஏந்தியவன், யானையவே வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த எதிரி மன்னனுடைய அந்த உருத்தகு மார்பு, அந்த மார்பை ஓலையாக்கி பாண்டிய மன்னனுடைய ஆண் யானையானது எதிரி மன்னனுடைய அந்த உருத்தகு மார்பினை ஓலையாக்கி இந்த தந்தங்களை எழுத்தாணியாக்கி அந்த மார்பில் போர்க்களத்தில் ஒரு குத்தி எழுதுமா, திருத்தக்க வையகமெல்லாம் எமது என்று எழுதுமா, செல்வம் பொருந்திய இந்த உலகம் பாண்டிய மன்னர்களுக்கே உரியது அப்படின்னு எதிரி மன்னனுடைய நெஞ்சில் போர்க்களத்தில் தூக்கி ஒரு குத்து எழுதுமா, செல்வம் பொருந்திய இந்த உலகம் எங்கள் பாண்டியர்களுக்கே உரியது அப்படிங்குமா. அப்போ பாண்டிய மன்னருடைய ஆண் யானை தன்னுடைய தந்தங்களை எழுத்தாணியாக்கி வீரம் பொருந்திய நெருப்பை போன்ற எதிரி மன்னர்களுடைய உருத்தக மார்பு, சாதாரண எதிரி மன்னன் கிடையாது, அவனுடைய உருத்தக நெஞ்சத்தில் தான் எழுதும், அந்த நெஞ்சத்தில் தந்தத்தை வச்சு அப்படியே எழுதுமா, இந்த செல்வம் பொருந்திய திருத்தக்க வையகம் எல்லாம், செல்வம் பொருந்திய இந்த உலகம் எல்லாம் எமது பாண்டியருக்கே உரியது அப்படின்னு எழுதுமா. இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். மறுபூசியாக மரம் கனல் வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக திருத்தக்க வையகமெல்லாம் எங்களுடையது என்று எழுதும் மொய்யிலை வேல்மாறனுடைய களிறானது அப்படிங்கிறது இந்த பாட்டு. ஓகே, ஸோ 3 பாடல் படிச்சிருக்கோம். பல யானைகளை கொண்டு ஆட்சி செய்யும் மன்னர்களே, பெரும் செல்வத்தை வரியாக செலுத்தி உயிர் விளைத்து செல்லுங்கள். உங்களுடைய வளமை பொருந்திய நீண்ட கோட்டை சுவர்களில் சேரனுடைய வில்கொடியை பறக்க விடுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பள்ளிதழ் வாடாத வானோரும் வாடாத பூமாலை அணிந்த அந்த தேவர்களே, இந்த சேரனுடைய வில் சின்னத்தை தான் பொறித்து வைத்து வாழ்ந்து வருகிறான், அதோ பார். இது சேரனுக்கு, சோழனுக்கு தன்னிடம் அடைக்கலமாக புகுந்த புறாவின் உயிரை காக்க அதன் உடல் இடைக்கு நிகரான தன்னுடைய திருமேனியை ஈர்த்து கொடுத்து விட்டு அது தராசில் ஈடாகவில்லை என்றவுடன் தானே ஏறி நின்றானே சோழன் ஒருவன். தன் உயிரையே கொடுத்து காக்க துணிந்தானே, அது அவன் கொடைவீரத்தை காக்கவா? மெய்நிறை குறையா அவன் படைவீரத்தை காக்கவா? சோழர்களுக்கே உரிய பண்பு. அடைக்கலமாக புகுந்தவர்கள் யாராக இருந்தாலும் உயிரை கொடுத்து காக்கக்கூடிய பண்புடையவர்கள் எங்கள் சோழ தேசத்தை சார்ந்தவர்கள். சோழ மண்ணில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பண்பு தான். அடுத்து பாண்டியர்களுக்கு மொய்யிலை வேல்மாறன் களிறானது பாண்டிய மன்னனுடைய ஆண் யானையானது போர்க்களத்திலே தன்னுடைய தந்தங்களை எழுத்தாணியாக்கி வீரம் பொருந்திய நெருப்பை போன்ற வேல் கொண்டு தாக்கக்கூடிய எதிர் மன்னர்களினுடைய உருத்தகு மார்பினை ஓலையாக்கி பாண்டிய மன்னனுடைய யானை தன்னுடைய தந்தங்களை எடுத்து எதிரி மன்னர்களுடைய நெஞ்சிலே திருத்தக்க வையகம் எல்லாம் பாண்டியருக்கே உரியது என்று எழுதும். அத்தகைய யானை வீர ஆற்றல் படைத்த யானைகளை உடைய மத யானைகளை உடையவன் பாண்டியன் அப்படிங்கிறது இந்த பாட்டு. உங்கள் ஓட்டு இந்த 3 பாட்டில் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே தெரியப்படுத்துங்க. 3,000 அவ்வளோதான். அடுத்துக்கு போகலாமா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பாடு வந்து சிற்றிலக்கியம் பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியத்தில் கலிங்கத்து பரணி. சிற்றிலக்கியத்தில் என்ன பார்க்க போகிறோம்? கலிங்கத்து பரணி. கொஞ்சம் பேக்ரவுண்டுக்காக நம்ம நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் பார்த்துட்டு பாட்டுக்கு வருவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரணினா என்ன சார் அப்படின்னா, பரணி என்பது தமிழில் உள்ள 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பரணிங்கிறது என்னது? சிற்றிலக்கியங்கள் எத்தனை? 96. உலா, தூது, பல்லு, குறவஞ்சி அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் பரணியும் 96 சிற்றிலக்கியங்கள் 96. இது வீரமாமுனிவருடைய சதுரகராதியில் இதோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 96 சிற்றிலக்கியங்களை. அதில் பரணியும் ஒன்று. முதல் பரணியே கலிங்கத்து பரணி தான். ஜெயங்கொண்டார் தான் இதை எழுதினார். யார்? ஜெயங்கொண்டார். சரி, இப்போது பரணி இலக்கியங்கள் தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணி. அதே இதில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரி, பரணிங்கிறது ஒரு 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று. இதோடைய முதல் பரணி எழுதினவர் ஜெயங்கொண்டார். இதெல்லாம் பார்த்தாச்சு. சரி, பரணினா என்ன சார் அப்படின்னா அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பரணி அப்படின்னாங்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக பரணி அப்படிங்கிறது யமனுடைய நட்சத்திரம், காளியனுடைய நட்சத்திரம். போர்க்களத்தில் இருக்கக்கூடிய யானை, பட்டத்து யானை சொல்லும்போது போர்க்கள யானை, அந்த யானை பிறந்த நாள் வந்து பரணி நட்சத்திரம். போர்க்கள தெய்வமான கொற்றவையை பாடுவதற்கு நம்ம பரணியை தான் பயன்படுத்துவோம். ஏன்னா பரணி கொற்றவை, காளிக்குரிய நட்சத்திரமே அந்த பரணி தான். நம்ம போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா கொற்றவையை தான் வணங்கணும். அந்த கொற்றவைக்குரிய நட்சத்திரம் பரணிங்கிறதால பரணி பாடுவது ஒரு வழக்கம். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்றார் பன்னிரு பாட்டியல். போர்க்களத்தில் 1000 யானைகளை வெற்றி கொள்ளுவானே அந்த மாவீரன், அந்த மாவீரனுக்காக பாடப்படக்கூடியது தான் பரணி. அந்த காலத்திலலாம் போருக்கு செல்லும்போது புலவர்களை சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி புலவர்களை சேர்த்தே கூட்டிகிட்டு போயிட்டு போர்க்களத்தில் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, சண்டை முடியும் போது அந்த புலவர் அந்த மன்னனை புகழ்ந்து பாடுவார். போர் எங்கே நடந்துட்டு இருக்கோம், இப்போ எதிரி நாட்டில் போய் சண்டை போடுறோன்னா அந்த சண்டை நடக்கிற நாட்டுக்கு புலவர் கூட வந்திருப்பார். அவர் அந்த மன்னனை புகழ்ந்து அப்படியே பாடுவார். இப்போ கலிங்க நாட்டில் போய் சண்டை போடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. அதனால் கலிங்கத்து பரணி. ஜெயிச்சது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய சோழ மன்னன், தோத்தது கலிங்க மன்னன். பரன் மீது நின்று பாடுவதால் பரணின்னு கூட எடுத்துக்கலாம். பரன் மீதுனா பரன்னா தெரியல உங்களுக்கு, இந்த திருவிழா காலங்கள்லாம் ஒரு கொட்டகம் மாதிரி மேலே போட்டு மேலே நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி பரன் மேலே நின்று பாடுறதால பரணின்னு கூட சொல்லலாம், போர்க்கள காட்சியை பார்த்து பாடுறதால. சரியா? இந்த பரணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 பகுதிகளே உடையது. இதில் 599 தாளிசைகள் இருக்குது. தாளிசை அப்படின்னு கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஸோ சில புத்தகங்கள் 509ன்னு கூட கொடுத்துருந்துருப்பாங்க. 599 தாளிசைகளை உடையது. இப்போ நமக்கு 9th கொடுத்துருக்குது, ஓல்டு புக்கில் 599. 599 தாளிசைகளை உடையது பரணி. தாளிசைனா 2 அடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்றைய ஒடிசா மாநிலத்தின் பண்டு கலிங்கம் வழங்கப்பட்டது அந்நாட்டின் மீது போர் தடுக்க. இங்கே சிச்சுவேஷன் கலிங்கத்து பரணியை பற்றி சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா. அதாவது பரணியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தோற்ற நாட்டின் பேரில் பரணி இருக்கும். தோற்ற நாட்டோட பேரில் பரணி இருக்கும். அதுதான் பரணியோட ஸ்பெஷலு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா பாகிஸ்தான் பரணின்னு இந்தியாவை புகழ்ந்து பாடுவாங்க. அதே போல தான் இங்கே இருந்த முதலாம் குலோத்துங்க சோழன், அவனுடைய படைத்தளபதி கருணாகர தொண்டைமான். யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். அவனுடைய படைத்தளபதி பேர் என்ன? கருணாகர தொண்டைமான். அவன் கலிங்க மன்னன் மீது, கலிங்க நாட்டின் மீது படையெடுத்து போகிறான். கலிங்கம்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரிசா. பண்டு கலிங்கம்ங்கிறது ஒரிசா பகுதி தான் கலிங்கம். அந்த கலிங்க நாட்டில் அப்போ ஆட்சி செய்த மன்னன் பேர் அனந்தவர்மன் அப்படின்னு ஒரு மன்னன். என்ன பேர்? அனந்தவர்மன். அந்த கலிங்க நாட்டில் இருக்கக்கூடிய அனந்தவர்மன் மீது படையெடுத்து போகிறாரு. இங்கே இருக்கக்கூடிய முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி கருணாகர தொண்டைமான். போய் அந்த கலிங்க நாட்டில் போய் என்ன செய்கிறாரு? வெற்றி கொள்கிறாரு. சாதாரண விஷயம் கிடையாது. இங்கேருந்து போர் எடுத்து போகும்போது போருக்கு கிளம்பணும், படையை திரட்டிட்டு நடந்து போகணும், போகிற வழியில் நிறைய நல்ல மங்களமாக தொடங்கி போகணும், நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து கிளம்பணும். போகிற வழியில் படை இங்கேருந்து போய் சேருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. போகிறதுக்குள்ளே நிறைய இடைஞ்சல்கள் ஏற்படும். பல காடுகளையும் பாலை நிலத்தையும் கடந்து போகணும். அங்கே போய் முற்றுகையிட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை தான் 13 பகுதிகளாக பாடியிருக்காங்க. பரணி வந்து இந்த கலிங்கத்து பரணி 13 பகுதிகளே உடையது. முதல்ல கடவுள் வாழ்த்தில் ஆரம்பித்து காளிக்கு கூலி கூறியது, பேய் முறைப்பாடு நிறைய இருக்கும். காடு பாடியது, பேய் பாடியது நிறைய இருக்கும். நம்ம கூட இப்போ 13 பகுதிகளில் காடு பாடியது. காடுனா பாலை நிலம். ஒரு படை பாலை நிலத்தை கடந்து போகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண. அந்த காலத்தில் குதிரை நடந்து போகிற படையும் இருக்கும், காலர் படையும் இருக்கும் இல்லையா? அவங்க நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தான் கலிங்கத்தை ஜெயிச்சுட்டு வரணும். சும்மாலாம் கலிங்கத்துக்கு போயிட முடியாது இல்லையா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் படைத்தளபதி கருணாகர தொண்டைமான் கலிங்க நாட்டின் மீது ஒரிசா படையெடுத்து போகிறான். அங்கே அனந்தவர்மனை வந்து தோற்கடிக்கிறான்.
தோற்கடித்த உடனே கலிங்கம் தோற்று விடுகிறது. அதனால் தோட்ட நாட்டின் மீது பாடுவது பரணி, கலிங்கத்து பரணி பாடுறாங்க. பாடினவர் பேர் என்ன? ஜெயங்கொண்டார். இதே மாதிரி நிறைய பரணி இருக்குது. தக்கையாக பரணி, இது ஒட்டக்கூத்தாருடைய தக்கையாக பரணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி யாருடையது? ஒட்டக்கூத்தர். இது மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் நீங்கள் வேண்டாம். உங்களுக்கு பரணிலே கேட்ட ரெண்டே கொஸ்டின் தான். ஜெயங்கொண்டாருடைய கலிங்கத்து பரணி, ஒட்டக்கூத்தாருடைய தக்கையாக பரணி. இது தவிர பரணி உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரி, அடுத்து மோகவதை பரணின்னு இருக்குது. சீனத்து பரணி, வங்கத்து பரணி. இப்போ வங்கத்து பரணினா வங்கம் தோற்றுருக்கும், சீனத்து பரணினா சீனா தோற்றுருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் பரணி இலக்கியங்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதுக்கு ஆசிரியர் பேர் என்ன, இதை பற்றி ரொம்பலாம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. சரி, பாசவதை பரணி, திராவிடத்து பரணி, இந்த மாதிரிலாம் பரணி நிறைய இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தக்கையாக பரணி மட்டும் போதும். சரி, இப்போ அந்த பரணி, முதல் பரணி பாடிய ஜெயங்கொண்டாரை பற்றி பார்க்கலாம். முதல் பரணி பாடியவர் ஜெயங்கொண்டார். அவர் பிறந்த ஊர் தீபக்குடி. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் எது? தீபக்குடி. இது எங்கே சார் இருக்குன்னா திருவாரூரில் இருக்குது. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி, இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவர். முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? ஜெயங்கொண்டார். தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வேற என்ன சார் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இருக்குது? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை பாராட்டினவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு ஜெயங்கொண்டார் பரணி பாடுறதுல சூப்பரான ஆள் அப்படின்னு பாராட்டினார். இது நிறைய பரீட்சையில் கேட்டது. சரியா? அடுத்து இந்த வரி கேட்பாங்கங்க எக்ஸாமில். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அதாவது பரணினா என்ன அப்படின்னு சொல்லி, பரணிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று. இந்த பரணிங்கிற சிற்றிலக்கியம் யார் மேலே பாடுவாங்க அப்படின்னு ரூல் சொல்கிறாங்க. இப்போ உலா அப்படின்னா ஒரு மன்னன் வீதியில் உலா வரும்போது முன்னெழு நிலை பின்னெழு நிலைன்னு பாட்டு பாடுவாங்க. இப்போது தூது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தூது அனுப்புகிறதாக பாட்டு பாடுவாங்க. இப்போ குறவஞ்சினா குறத்தி குறி சொல்கிற மாதிரி பாட்டு பாடுவாங்க. பல்லுனா பள்ளமான இடத்துல உழவு தொழில் செய்யக்கூடிய பல்லர்களுடைய வாழ்க்கையை பாடுவாங்க. அப்போ ஒவ்வொரு குறவஞ்சிக்கும் அதோட தலைப்புக்கு பிள்ளை தமிழ்னா பிள்ளையாக பாவித்து பாடுறது. அதே மாதிரி பரணினா என்ன சார் அப்படின்னா, ஆணை 1000 ஆமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. போர்க்களத்தில் 1000 யானைகளை வெற்றி கொள்வன் மீது பாடுவது தான் பரணி அப்படின்னு எது சொல்லுது சார்னா பன்னிரு பாட்டியல். ஓகே, இது கேட்பாங்க, இது முக்கியமானது. அடுத்து ஜெயங்கொண்டார் எழுதிய மற்ற நூல்கள். உலாமடல் இசையாயிரம். ஜெயங்கொண்டார் எழுதிய மற்ற நூல்கள் உலாமடல் இசையாயிரம். ஓகே, உலாமடல் இசையாயிரம்னு 2 நூலும் ஜெயங்கொண்டார் எழுதியிருக்காரு. சரி, அடுத்து கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என பாடியவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணின்னு பாராட்டியிருக்காரு. பலப்பட்டடை சொக்கநாதர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லியிருக்காரு. ஒட்டக்கூத்தர் தென்தமிழ் தெய்வப்பரணின்னு சொல்லியிருக்காரு. பன்னிரு பாட்டியல் ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்னு சொல்லியிருக்கு. இசை 1000 உலாமடல்ங்கிறது ஜெயங்கொண்டாருடைய வேறு நூல்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, எனக்கு விருப்பமான ஒரு இலக்கியம் இருக்குன்னா அது கலிங்கத்து பரணி தான் சொல்லியிருக்காரு. அப்போ பேரறிஞர் அண்ணா இல்லையா? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கூறிய அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பேரறிஞர், எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டெனில் அது கலிங்கத்து பரணின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ கலிங்கத்து பரணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து. ஸோ இதெல்லாம் கலிங்கத்து பரணியை பற்றி அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 13 பகுதிகளையும் 599 தாளிசைகளையும் உடையது. இப்போ இந்த கலிங்கத்து பரணியில் நமக்கு கொடுத்துருக்க பாட்டு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சிச்சுவேஷன் என்ன, சாங் என்ன. ஜெயங்கொண்டார் பாடியது 13 பகுதிகளில் காடு பாடியது அப்படிங்கிற தலைப்பு. காடு பாடியதுன்னா பாலை நிலத்தின் கொடுமை, பாலை நிலத்தினுடைய வெயில் கொடுமை, அதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 2 பாடல் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் இங்கே நம்ம மனப்பாட பாட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோமே. ஃபஸ்ட்டு 2 பாட்டுங்கிறதெல்லாம் நான் 1வது பாட்டையும் 2வது பாட்டையும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். முதல் பாட்டு என்னன்னாக்கா, இது சிச்சுவேஷன் என்ன, சாங் என்னென்னா, முதலாம் குலோத்துங்க சோழன் அவனுடைய படைத்தளபதி கருணாகர தொண்டைமான் படையெடுத்து கலிங்க நாட்டின் மீது போகிறார். போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. போகிற வழியில் காட்டை கடந்து போகிறார். எப்படிப்பட்ட காடுனா பாலை நிலம், ரொம்ப கொடுமையான ஒரு பாலை நிலம். அந்த பாலை நிலத்தை கடந்து போகிறார். அப்படி அவர் பாலை நிலத்தை கடந்து போகும்போது அந்த பாலை நிலத்தினுடைய வெயில் கொடுமையை ஜெயங்கொண்டார் பாடுறார். சும்மாலாம் ஒன்றும் போய் எல்லாரும் ஜெயிக்கலை. இப்போ நீங்கள் இராணுவ வீரர்கள்லாம் பேசுகிறோம்ல, கடுமையான பனியிலையும் மழையிலையும் எப்படி கஷ்டப்படுறாங்க. அதே பெருசு. போர் எல்லா நேரமும் இருக்க போகிறதில்ல. நீ என்ன பெருசாக சண்டை போட்டியா, நம்ம பாட்டுக்கு பேசிடுவோம். அங்கே தாக்கு பிடிக்கிறதே தகுதி இருந்தால் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். சாதாரண மிலிட்ரிக்காரனாக இருக்கிறதே பெருமை தான். சண்டை போட்டு தான் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. அதே போல தான் நீ மிலிட்ரிக்காரனாக இருக்குன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய பெருமை. அது எல்லாராலையும் செய்ய முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கை வந்து ஒரு உண்மையான ஆண்மகன் மட்டும் தான் எடுக்க முடியும், எல்லாரெல்லாம் எடுத்துட முடியாது. ஸோ அதனால் என்றைக்குமே ஆல்வேஸ் வந்து மிலிட்ரி தான் கெத்துனா மிலிட்ரி தான் கெத்து, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் யார் பாடுறா அப்படின்னு சொன்னால் பாலை நிலத்தினுடைய வெயில் கொடுமையை பாடுறாரு. இந்த வெயில் கொடுமையும் தாண்டி போகுதுன்னா அப்போ சோழனுடைய படை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தீயின் வாயின் நீர் பெரிதும் என்பதோர் சிந்தை கூற வாய் வெந்து உலர்ந்து நாயின் வாயின் நீர் தன்னை நீர் என நாவினால் நக்கி விக்குமேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு இதில் இல்லை. பட் இந்த பாட்டோட மீனிங் என்னென்னா, தீயின் வாயின் நீர் பெரிதும் என சிந்தை கூற வாய் வெந்து உலர்ந்து அப்படின்னா, அதாவது ஒரு காட்டில் ஒரு மான் வந்து போகுது பாலை நிலத்தில், அதுக்கு பயங்கரமான தாகம். அது என்ன மனநிலையில் இருக்குன்னா, தீப்பிழம்பிலிருந்து தண்ணி வந்தால் கூட குடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்குது. தீயின் வாயின் நீர் பெரிது உண்பதன் அப்படின்னா, தீயில பிழம்பிலிருந்து தண்ணி வந்தால் கூட நான் குடிக்க ரெடி அப்படிங்கிற அளவுக்கு வாய் வெந்து உலர்ந்து சிந்தனை வந்து அப்படி சொல்லுது. எங்கே தண்ணி கிடைச்சாலும் குடிப்போம். ஒரு நேரத்தில் தண்ணியே நீ கிடைக்கலாம் என்ன பண்ணுவேன், சாக்கடையை கூட குடிச்சிடுவான் மனுஷன். எனக்கு உயிர் வாழணும்னா அதே மாதிரி தீயின் வாயின் நீர் பெரிதும் என்பதோர் சிந்தை கூற, தீ வாயிலிருந்து நீர் வந்தால் கூட அது நமக்கு நல்லது, அதை குடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனசு சொல்லுது. அப்படி கூற நாயின் வாயின் நீர் தன்னை நீர் என சென்னாய் ஒன்று வருது. மான் ஒன்று பாலைவனத்தை கடந்து வரும்போது எங்கேயாவது தண்ணி கிடைக்காதான்னு கிறங்கி வருது. அப்போ ஒரு சென்னாய் வந்து மானுக்கு எதிரி. அந்த சென்னாய் வாயிலிருந்து எச்சில் வடியுது. அந்த எச்சிலை பார்த்த உடனே மானு போய் சென்னாயின் வாயில் வரக்கூடிய எச்சிலை போய் குடிக்க போகுது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சென்னாயும் மானும் பகைக்குரியது, ஒன்று பகைச்சிக்கும். சென்னாய் வந்து மானை கண்டா விடாது. ஆனால் அந்த மானு எவ்வளோ வெயில் கொடுமையாக இருந்தால் தன்னுடைய எதிரி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சிலை போய் குடிக்கிறதுக்கு போகும். அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பகையை மறந்து விடுவான். கலிங்க நாட்டின் மீது படையெடுத்து போகும்போது இந்த பாலை நிலத்தை கடந்து போகிறவன் எவனாக இருந்தாலும் பகையவே மறந்துடுவான். அவ்வளோ கொடுமையான நிலம் பாலை நிலம். அந்த நாவினால் நக்கி விற்குமேனா, அந்த மான் என்ன செய்யுமா, அந்த சென்னாய் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சியை வந்து குடிச்சிட்டு தாகம் அடங்காமல் கிறங்கி போய் உட்காந்துருக்கும். சென்னாயும் மானை தொந்தரவு பண்ண மனசு இல்லாமல் அதுவும் உட்காந்துருக்கும். அவ்வளோ கொடுமையான நிலம். அந்த கொடுமையான நிலத்தை இன்னும் 2 பேர் கடந்து போகிறாங்க. அதுதான் 2வது பாட்டு. அங்கே வந்து மானும் அந்த சென்னாயும் சொன்னீங்க இல்லையா, இந்த பாட்டில் யார் 2 பேர் அந்த பாலை நிலத்தை கடந்து போகிறாங்க பார்க்கலாமா? பாருங்க. காடிதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதியும், காடிதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்த வியர்வன்றோ உகுபுணலும் பணியும் அம்மோ. இங்கே யார் கடந்து போகிறாங்கன்னா, காடிதனை கடத்தும் என அந்த கொடுமையான அந்த பாலை நில காட்டை கடந்து போகலான்னு கருமுகில் அப்படின்னா கருமையான மேகம், வெண்மதி வெள்ளை நிலா, இது 2 வருது. பாலை நிலத்தை கடந்து போகலான்ட்டு வருது. அப்படியே மெதுவாக வந்து பாலை நிலத்தை கடக்கும்போது அங்கே இருக்கிற வெயில் கொடுமையில் தாங்க முடியாமல் அதை கடக்க அப்பால்லாம் கடந்து போகும்போது அங்கே இருக்கிற வெயில் கொடுமையில் 2 ஓட ஆரம்பிச்சிருது. அந்த நம்மளே ஒரு சூடு தரையில் நடக்கனா என்ன பண்ணுவோம், கடன்னு ஓடுவோம்ல, அந்த மாதிரி கருமேகமும் வெண்மதியும் ஓடின ஓட்டம்தான் ஓடி இழைத்து. அப்படி ஓடும்போது அது இழைக்குது. உடல் வியர்க்கு. எதுக்கு? கருமேகத்துக்கும் வெண்ணிலவுக்கும். அந்த வியர்வை தான் உகுபுணலும் பனியும். நீங்கள் இங்கே பயங்கரமாக மழை பெய்த, அந்த மழை எங்கேருந்து நினைக்கிறீங்க? ஜெயங்கொண்டார் சொல்கிறார், எங்கேருந்து நினைக்கிறீங்க? அந்த கொடுமையான பாலைநிலை காட்ட அந்த கருமுகில் கடந்து வரும்போது ஓடியா அந்த ஓட்டம் தான் இங்கே மழை. சொல்லுவாங்களே, பயங்கரமாக வெயில் அடிக்கி, அப்போ நிச்சயமாக மழை வரும் அப்படிம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி சொல்ல பாருங்கள். அதே மாதிரி நிலவிலிருந்து வீசக்கூடிய பனியும் அந்த மேகங்களிலிருந்து வரக்கூடிய மழையும் அந்த கொடுமையான பாலை நிலக்காட்டை கடந்து வந்ததுனால ஏற்பட்டது தான் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. காடிதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்த வியர்வென்றோ உகுபுணலும் பணியும் அம்மானா, அந்த பாலை நிலக்காட்டை கடந்து போகலான்னு கருமுகிலும் வெண்மதியும் வரும்போது ஐயோ அப்படின்ட்டு ஓடின ஓட்டம் தான், அந்த உடல் வியர்த்த வியர்வை தான் இந்த மழைனா பார்த்துக்கோ ஏன் அப்படிங்கிறார் ஜெயங்கொண்டார். இதெல்லாம் எதுக்காகனா, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காட்டை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதான் ஜெயங்கொண்டாரோட பியூட்டியே. ஸோ இது கலிங்கத்து பரணி. எனக்கு பிடித்த இலக்கியம் அண்ணான்னு சொன்னார். என்ன தான் பிடிச்சதோ ஒன்றும் தெரியல. சரி பாருங்கள், இதை தான் படித்தாகணும், அப்போ தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அடுத்ததுக்கு போகலாமா? ஸோ அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய காப்பியம் பார்க்க போகிறோம், மணிமேகலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு காப்பியம் என்னது? மணிமேகலை. ஸோ மணிமேகலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
ஸோ மணிமேகலை அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் 2வது முக்கியமான காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி தெரியும் உங்களுக்கு. நமக்கு தெரிஞ்ச நூலாசிரியரே கொஞ்சம் தான். அதில் மணிமேகலை, சீத்தலை சாத்தனாரும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து நிறைய பாட்டு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதோட மனப்பாட பாட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிறைய பாட்டு பார்த்தா ரொம்ப நாள் ஆகும். 2025 தான் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும். பரவாயில்லையா? சரி, இப்போ பாரு, இப்போ மணிமேகலையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான மனப்பாட பாட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பை டீப்பாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பார்த்துடலாமா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமே. மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. கரெக்டா? கரெக்டு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது ஓகே. அடுத்து மணிமேகலை ஒரு பௌத்த நூல். இது முக்கியமானதுங்க. 5 நூலும் என்ன சமயம்னு தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரம் சமயம் சாராதது, ஆனால் இளங்கோவடிகள் சமணர். மணிமேகலை பௌத்த சமயம். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்தம். சீவக சிந்தாமணியும் வளையாபதியும் சமணம். 2 நூல் சமணம், 2 நூல் பௌத்தம். சிலப்பதிகாரம் சமயம் சாராதது. சில புத்தகங்களில் அது ஆப்ஷனில் இல்லைன்னா நீங்கள் சமணம் எடுத்துக்கலாம். ஏன்னா இளங்கோவடிகள் சமணம். சரியா? ஸோ அப்போ அது ஒரு பௌத்த நூல். மணிமேகலை ஒரு புத்த சமய நூல். பௌத்தம் புத்தம் எல்லாம் ஒன்று தான். சரி, அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே கதை தொடர்புடையது. கரெக்டா? சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்ச்சி தான் மணிமேகலை. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன், கண்ணகி, மாதவி, அந்த கோவலன் மாதவியினுடைய குழந்தை தான் மணிமேகலை. அதனால இது கதை தொடர்ச்சி தான். சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி தான் மணிமேகலை. ஸோ அதனால இது 2ஐயும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அடுத்து மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 8 கால். அதே மாதிரி மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் எது? மணிமேகலை. ஏன் இதுக்கு மணிமேகலை துறவுன்னு பேர் வந்ததுன்னா, இந்த இதில் வரக்கூடிய மணிமேகலைங்கிற ஒரு கேரக்டர் கடைசியாக துறவு வாழ்க்கையே போயிடுறாங்க. அவங்க அதுக்காகவே வாழ்கிறாங்க. அதனால அதை கேட்குறாங்க. நம்ம அந்த கதையை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த மணிமேகலையில் 30 காதை இருக்குது. சார் காதைனா என்ன சார்? கதை தழுவிய பாடலுக்கு காதைன்னு பேர். புரியுதுங்களா? கதையை பாட்டில் சொன்னால் காதை. அப்போ கதைக்கு கால் முளைக்கணும்னா கதை பாட்டில் இருக்கணும். புரியுதா? சரி, மொத்தம் 30 கதை இருக்குது. அப்படி வச்சுக்கோ. கதையும் காதையும் ஒன்று தான். கிட்டத்தட்ட 4286 நினைக்கிறேன். சில இதில் 4755 கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டுங்க. மணிமேகலையில் 4286 பாட்டுன்னு சொல்கிறவா இருக்கா, 4755 சொல்கிறவாளும் இருக்கா. நீங்கள் என்ன சார் முடிவு பண்ணனா? 2ஐயும் மனசில் வச்சுக்கோ. உனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ எடுத்துக்கோ. 2ம் கொடுத்துருந்தானா பகவான் என்ன கொடுக்குறானோ அதுதான் கீ. சரியா? ஓகே, மொத்தம் 30 காதைகள் இருக்குது. இந்த 30 காதைகளில் இந்திர விழா ஊரெடுத்த நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் பார்க்கும்போது மணிமேகலையை டீப்பாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு பாட்டுக்கு பார்க்குற அளவுக்கு பார்த்துப்போம். எனக்கே நிறைய சொல்லலையோன்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ தேவையில்லை. இந்த இதுக்கு என்ன தேவை அது மட்டும் நடத்தும். மணிமேகலை பார்க்கும்போது 1 மணி நேரம் கூட மணிமேகலை நடத்தலாம், 2 மணி நேரம் கூட நடத்தலாம், தப்பு இல்லை. இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து பவித்திரம் அருகணப்பாவை காதை வர 30 காதை. முதல் காதை இந்திர விழா ஊரெடுத்த காதை, 30வது காதை பவித்திரம் அருகணப்பாவை காதை, அதில் 24வது காதை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. இது நம்ம ஸ்கூல் புக்கில் மெயினாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் நமக்கு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. என்ன காதை? ஆபுத்திரன்கிற ஒரு மன்னனுங்க. அந்த மன்னனுடைய நாட்டை போய் மணிமேகலை அடைய போகிறான். அந்த காதை 24வது காதை. மறந்துடாதீங்க, 24 அப்படிங்கிற நம்பர் 24 மணி நேரம் இருக்குது, 24 ஆரங்கள் இருக்குது, 24ங்கிற நம்பரை மறந்துடாதீங்க. சரி, இதில் ஒரு சில பாடல் வரி கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல, பார்ப்போம். முயற்கோடன்னு கேட்டது தெளிதல் அப்படின்னு ஒரு வரியை கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ முயற்கோடன்னா கேட்டது தெளிதல், கேட்டு தெளிந்து கொள்வது ஒரு முயற்சியினுடைய பயன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரின்னு கொடுத்துட்டு அப்புறம் டீட்டெயிலாக கொடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ ஒரு மெட்டீரியல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கோவலன் மாதவியோட மகள் பேர் மணிமேகலை. அது நமக்கு தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அடுத்து மணிமேகலையை மனம் விரும்பிய அரசனுக்கு பேர் உதயகுமாரன். இந்த மணிமேகலையை ஒருத்தர் லவ் பண்ணுறான். அவன் பேர் உதயகுமாரன்கிற ஒரு அரசன். சரி, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிவள்ளத்தீவுக்கு தூக்கி சென்றது. இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ கதை சொல்லுவேன். அந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வேறு ஏதாவது நூல் குறிப்பு இருக்கா பார்க்கலாம். மணிமேகலா தெய்வம் தெரிவித்த தீவத்திலகை அமுத சுரப்பி. சீத்தலை சாத்தனாரை தெரிஞ்சுக்கிட்டு கதையை தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. சீத்தலை சாத்தனார் மணிமேகலையினுடைய ஆசிரியர் பெயர் சீத்தலை சாத்தனார்.
மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார்ல, அவரும் மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனாரும் ஃப்ரெண்டுங்க. ஆனால் இளங்கோவடிகள் சமணம்ங்க, சீத்தலை சாத்தனார் பௌத்தம்ங்க. ரெண்டு பேருமே 2ஆம் நூற்றாண்டு தான். ஸோ காலம் 2ஆம் நூற்றாண்டு தான் ரெண்டு பேரும். மணிமேகலையுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இவருடைய இயற்பெயர், இந்த சீத்தலையில் சாத்தன் தான் இவருடைய இயற்பெயர். சீத்தலைனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அவர் ஊர் சீர்தண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் தலையில் ரொம்ப யோசித்து ஆணியை குத்தி சீல் தலையாயிடும், அதனால சீல் தலை தான் சீத்தலைன்னு மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏதாவது நாளைக்கு நான் அனலைஸ் பண்ணி வேறு ஏதாவது சீப்பு தலையை தான், அவர் எப்போ சீப்பு தலையில் மாட்டியிருப்பார், சீப்பு தலையை இல்லை சீரெடுத்து சீவிருப்பார், அதனால் சீர்தலைன்னு மாறிச்சுன்னு நான் ஒரு கதையை சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும். எப்படியோ சீத்தலை சாத்தனார்னா என்னென்னு புரிஞ்சுக்கோ. சாத்தன்னா இயற்பெயர், சீத்தலை அப்படின்னு சொன்னால் அவர் பிறந்த சீர்தண்டலைங்கிற ஊரை குறிப்பிடுது. சரி, திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை சீர்தண்டலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார். அவர் பிழைக்க வந்தது மதுரைக்கு. ஏன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கூலம்னா தானியம். மதுரையில் ஒரு தானிய வியாபாரம் பண்ண ஒரு வியாபாரி தான் இந்த சீத்தலை சாத்தனார். சரியா? சரி, இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர். ரெண்டு பேருமே ஈக்குவல் பீரியடு, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சீத்தலை சாத்தனார் சொல்லி தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகார கதையை கேட்குறாரு. இளங்கோவடிகளுக்கு சிலப்பதிகார கதையை சொன்னதே சீத்தலை சாத்தனார். ஏன்னா மதுரையில் அவர் வியாபாரம் பார்த்தாரா, கண்ணகி மதுரையை எரிச்சாங்களா, கண்ணகி கதையை யாருக்கு நல்லா தெரியும்னா சீத்தலை சாத்தனாருக்கு தான் தெரியும். சீத்தலை சாத்தனார் தான் கண்ணகியோட கதையை இளங்கோவடிகளுக்கு சொல்கிறார். உடனே இளங்கோவடிகள் இப்படிப்பட்ட பெண்ணை நான் ஒரு காப்பியமாக படைக்க வேண்டுமே அப்படின்னு சிலப்பதிகாரத்தை எழுதுகிறாரு. அது நம்ம சிலப்பதிகாரம் பார்க்கும்போது பார்க்கலாம். சரி, சீத்தலை சாத்தனார் கூலவாணிகம் செய்தார். ஓகே, கூலம்னா தானியம். இப்போ இந்த கொஸ்டின் அடிக்கடி பரீட்சையில் கேட்பாங்க. சீத்தலை சாத்தனாருக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குது. தண்டமிழ் ஆசான், தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூட்புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்தவர் இளங்கோவடிகள். அப்போ இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை எப்படிலாம் சொல்கிறாருன்னா, தண்டமிழ் ஆசான், நன்னூட்புலவன், இந்த ரெண்டையும் மறந்துடாதீங்க. தண்டமிழ் ஆசான், நன்னூட்புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்தவர் இளங்கோவடிகள். ஸோ இந்த கீவேர்டு மறந்துடாதீங்க. கம்மியான கீவேர்டு தான், 5 கீவேர்டு. மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், காலம் 2ஆம் நூற்றாண்டு. இவரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர். இவர் திருச்சி பக்கத்தில் சீர்தண்டலைங்கிற ஊரை சேர்ந்தவர். இவருக்கு சாத்தன், நன்னூட்புலவன், தண்டமிலாசான் இளங்கோவடிகள் சிறப்பாக கூறினார். சிலப்பதிகார கதையை இளங்கோவடிகளுக்கு சொன்னதே சீத்தலை சாத்தனார் தான். இவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர். பௌத்த சமயம். இவர் மதுரையில் கூல வாணிபம், அதாவது தானிய வியாபாரம் பார்த்தார். இந்த 7 பாயிண்ட்டையும் மறந்துடக்கூடாது. இப்போது மணிமேகலையை பற்றி உள்ள செய்தியை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மணிமேகலை பற்றி இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையிலிருந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். மணிமேகலை கதை பார்க்கலாமா? மணிமேகலை கதை தெரிஞ்சுக்கோங்க. 50 காப்பியங்களில் 2ஆவதாக பாடப்பட்டது மணிமேகலை. இந்த மணிமேகலையில் என்ன கதை அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன், கண்ணகி, மாதவின்னு படிச்சிருப்பீங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை. கோவலன் மாதவியிடமிருந்து மாதவியை விட்டுட்டு மீண்டும் கண்ணகிட்டே போயிடுறான். அப்போ மாதவி என்ன செய்கிறான்னா, தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பேர் தான் மணிமேகலை. அந்த கடல் தெய்வமான மணிமேகலா தெய்வத்தினுடைய பேரை மணிமேகலை அப்படின்னு தன்னுடைய குழந்தைக்கு மாதவி வைக்கிறார். அவள் தன்னுடைய குழந்தையை தான் பெற்றெடுத்திருந்தாலும் கண்ணகியினுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்கிறாளே. அப்போ எந்த அளவுக்கு அவர் மரியாதை வச்சுருப்போம். ஏன்னா நான் ஒரு கணிகையர் குலத்தை சேர்ந்தவள் மாதவி தன்னுடைய மகளை கண்ணகியினுடைய மகள் அப்படின்னு சொல்லியே வளர்க்கிற அளவுக்கு அவள் பெருமதிப்பு வைத்திருந்தாள். மணிமேகலையை நல்ல பல கலைகளையும் சொல்லிக் கொடுத்து மணிமேகலையை சீரும் சிறப்புமாக வளர்க்கிறாள் மாதவி. கோவலன் இறந்த பிறகு மாதவி முழுமையாக துறவரம் மேற்கொண்டு அவள் என்ன செய்கிறா, ஒரு துறவியாகவே வாழ்ந்துட்டு இருக்கா. தன்னுடைய மகளுக்கு அத்தனை கலைகளையும் சொல்லிக் கொடுத்து அந்த மகள் மணிமேகலையும் தன் தாயை பார்த்தே வளர்ந்து அவளும் துறவியாக வேண்டுமென்றே அவள் என்ன செய்கிறா, மனசில் நினச்சிக்கிறாள். நாமும் என்ன செய்யணும், துறவரம் தான் போகணும். பௌத்த சமயத்தை தழுவுகிறார்கள், பௌத்த துறவியாக போகணுங்கிறது தான் மணிமேகலையினுடைய ஆசையும். மணிமேகலை ஒரு நாள் தன்னுடைய தோழி சுதமதேவியோட ஒரு பூந்தோட்டத்தில் பூ பறிக்க போகிறாங்க. அப்போ போன இடத்துல ஒரு இளவரசன் உதயகுமாரன் அப்படின்னு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னனுடைய மகன் சோழ இளவரசன் உதயகுமாரன் அப்படிங்கிறவன் இந்த மணிமேகலை அந்த பூந்தோட்டத்தில் நிற்கிறத பார்த்து அவளை பின்தொடர்ந்து அவன் மேலே காதல் கொள்கிறான். அவள் லவ் பண்ணி அவளை பின்னாடியே துரத்துறான். அப்போ மணிமேகலா அப்படிங்கிற ஒரு தெய்வம் அந்த மணிமேகலையை, ஏன்னா அவள் பேர் தானே வச்சுருக்காங்க அந்த கடல் தெய்வம், மணிமேகலையை மணிபல்ல தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு உன்னுடைய முற்பிறவியை பற்றி நான் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்,
நீ வா அப்படின்னு சொல்லி மணிமேகலையை மணிபல்லத்தீவுக்கு மணிமேகலா தெய்வம் கூட்டு போகுது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ரைமிங்கில். மணிமேகலை, மணிபல்லத்தீவு, மணிமேகலா தெய்வம். அங்கே போன உடனே அவளுக்கு முற்பிறவியை பற்றி அவளுக்கு தெரிய வருது. அந்த முற்பிறவியினுடைய பலனாக தான் இந்த உதயகுமரன் அப்படிங்கிற இந்த இளவரசன் தன்னை பின்தொடர்றான், காதல் கொள்றாங்கிறது தெரிஞ்ச உடனே அவன் மேலே ஒரு பரிவும் ஏற்படுது. ஆனாலும் அவள் தான் துறவரம் தான் போகணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறா மணிமேகலை. மணிமேகலைக்கு அந்த மணிமேகலா தெய்வம் என்ன செய்யுதுன்னா சில வரங்கள் கொடுக்குது. ஒன்று, பசியற்று இருக்கலாம், எப்போதும் பசியே அவளுக்கு பசிக்காது. ரெண்டாவது, விரும்பிய இடங்களுக்கு அவள் செல்லலாம் வான்வழியாக, அது ஒன்று. மூன்றாவது, வேண்டிய உருவம் எடுத்துக்கொள்ளலாம், எந்த உருவத்துக்குனாலும் அவள் என்ன செய்யலாம், மாறிக்கிடலாம். இப்படி ஒரு 3 வரங்களை தெய்வம் தருகிறது. தான் பெற்ற அத்தனை வரங்களையுமே ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணமே. அது மட்டுமல்லாமல் அவளுக்கு அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மணிபல்லத்தீவில் ஒரு கோமுகியில் ஒரு அமுத சுரபி கிடைக்குது. தீபத்திலகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கே மணிபல்லத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் கோமுகி அப்படிங்கிற ஒரு பொய்கையில் ஒரு அமுத சுரபி இருக்கிறதா சொல்லி அதை இந்த நல்ல நாளில் போய் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறது. மணிமேகலையும் அந்த அமுத சுரபி அல்ல அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம். அதிலிருந்து உணவு விட்டால் அந்த உணவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ மணிமேகலை என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்க தனக்கு ஒரு அல்ல குறையாத ஒரு அட்சயம் பாத்திரம் கிடைச்சா நல்லது தானேன்ட்டு அந்த கோமுகியிலிருந்து அந்த அமுத சுரப்பியை பெற்றுக்கொள்கிறாள். அங்கிருந்து அவள் வான்வழி பயணமாக புகார் நகரத்தை வந்தடைகிறாள். அந்த அட்சய பாத்திரமும் அவளிடம் இருக்கிறது. அந்த அட்சய பாத்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கன்னு பார்க்கும்போது, ஆதிரை என்ற பெண்மணியிடம் பிச்சை பெற்றோம் என்றால் அந்த அமுத சுரப்பி என்ன செய்யும், அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக மாறும்னு ஆதிரை அப்படிங்கிற ஒரு பிச்சை வாங்குறா ஒரு கன்னி பெண்ணிடம். அதிலிருந்து அது அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக மாறுகிறது. தன்னுடைய பசியை உலகம் முழுவதும் அவள் என்ன செய்கிறா, போக்குறா. உலகம் முழுவதும் பசியை போக்கக்கூடிய அந்த செயலில் அவள் ஈடுபடுறான். உதயகுமாரன் அப்படிங்கிற அந்த இளவரசன் இவள் மீண்டும் வந்ததும் இவளை மீண்டும் பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறான். என் காதலை ஏற்றுக்கோ, ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் அப்படின்ட்டு பின்னாடியே அலைகிறான். யார், உதயகுமாரன். எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவே இல்லை அவன். எனக்கு நீ தான் வேணும், கண்ணை மூடனா கனவுல நீ தானே அப்படிங்கிறான். ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யனே தெரியாமல் அவள் கடைசி என்ன பண்ணிடுறான்னா, காய சண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய உருவத்துக்கு, அவட்ட தான் அந்த உருவம் மாறக்கூடிய கலை தெரியும் இல்லையா, அந்த மணிமேகலா தெய்வம் வரம் கொடுத்துருந்தது. அவள் டக்குன்னு என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால் உருவம் மாறிடுறா. காய சண்டிகைங்கிற பெண்ணுடைய உடம்பு வடிவம் கொண்டு அவள் அலைகிறா. ஆனாலும் அந்த அவள் செய்யக்கூடிய தொண்டுகள் அவள் விடலை. நிறைய பேருடைய பசியை போக்குறது வைக்கிறதுன்னு இப்போ செய்யும்போது அந்த உதயகுமரன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறான், அந்த காய சண்டிகை தான் மணிமேகலை அப்படின்னு. உடனே காய சண்டிகையை போய் துரத்திட்டு போகிறான். நம்மால் விட மாட்டாங்க, விடாது கருப்புன்ற மாதிரி ஓடி ஓடி போகிறான் பின்னாடியே. அப்போ அந்த காய சண்டிகைக்கு கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கான். அவன் என்னடான்னா இந்த உதயகுமாரன் காய சண்டிகையை தொந்தரவு பண்ணுறதை பார்த்த உடனே, ஆனால் காய சண்டிகைக்குள்ளே மணிமேகலை இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஏன் பொண்டாட்டி பின்னாடி ஏன்டா வர நாயன்னு சொல்லிட்டு உதயகுமாரனை என்ன செஞ்சிடறான் அப்படின்னா கொன்னுடுறான். ஆக அந்த இளவரசன் கதியை பாருங்கள், அதான் சொன்ன பொம்பளை பின்னாடி அலையாத அப்படின்னு அதான் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் கடைசி அவன் என்ன செய்கிறான், கூடா நட்பு கேடாய் முடியுன்ற மாதிரி ஏற்றுக்கலைன்னா விட்டு அந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு ஓடிடணும். கிட்டாதாயின் வெட்டன மரன்றான், டவார் மறந்துடணுன்றான். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா சொல்கிறது நல்லா இருக்குல்ல, நம்ம விரும்பத்தக்கது தான், நீ பின்பற்றலாம் வேண்டாம். உடனே இளவரசன் செத்து போயிடறான். உடனே அரசமாதேவியும் அரசனும் இந்த சாவுக்கு காரணம் யார், மணிமேகலை தான் சொல்லி அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறை கோட்டத்தை எல்லாம் அறக்கோட்டமாக மாற்றி அங்கே சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை கைதிகளையும் நல்லவங்களாக மாற்றிடுறான். இந்த மாதிரி ஆச்சரியத்தெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு பெண் சாதாரணமானவளாக இருக்க முடியாதுன்னு அந்த அரசமாதேவி அந்த நாட்டை ராணி உணர்ந்து அவளை விடுதலை பண்ணுறாங்க. விடுதலைக்கு பிறகு அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த அமுத சுரபியில் நிறைய அல்ல குறையாத அந்த அமுத சுரபியில் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அட்சய பாத்திரத்தில் மக்களுடைய பசியை போக்குறதுக்காக கடைசி வரைக்கும் துறவியாகவே வாழ்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு கதை தான் மணிமேகலையினுடைய கதை. கடைசி வரைக்கும் மணிமேகலை கரெக்டாகலைங்கிறது தான் இந்த கதை போல், சரியா, உங்கள் ஸ்லாங்கில் சொல்கிறேன். ஸோ அப்போது மணிமேகலை கடைசி வரைக்கும் துறவரம் அப்படிங்கிறதுலேயே உறுதியாக இருந்துடுறான். அதனால தான் மணிமேகலை துறவுன்னு பேர். அதில் கொடுத்துருக்க ஒரு சில பாருங்கள், மணிமேகலா தெய்வம் தெரிவித்த 3 மந்திரங்கள், பசியற்று இருத்தல், விரும்பும் உருவம், வான்வெளி செல்லுதல் இருக்கா. அடுத்து மணிமேகலைக்கு அமுத சுரபியை கொடுத்தது தீவத்திலகை சொல்லி தான் கோமுகி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவன் அமுத சுரபியை எடுக்கிறான். பின் புகார் நகரை அடைந்து அரவணடிகள் அறிவுரைப்படி, இப்போ இதில் இந்த அரவணடிகள்னு ஒரு கேரக்டர் வராங்க, அதுதான் நம்ம பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் கதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கோவலன் மாதவியினுடைய மகள் மணிமேகலை, அவள் உதயகுமாரன் காதலிக்கிறா, அவள் மறுக்கிறா, அவள் கடைசி வரைக்கும் துறவரம் போகணுன்னு நினைக்கிறா.
ஒரு சூழ்நிலையில் உதயகுமாரன் இறந்துடுறான். அதுக்கு காரணம் இவா தான் நினச்சி உள்ள ஜெயிலில் போடுறாங்க. அப்புறம் மீண்டும் அவள் வரா, வந்து கடைசி வரைக்கும் புத்த மதத்தை தழுவி கடைசி வரைக்கும் துறவியாகவே இருக்கிறாள். அது துறவினுடைய முக்கியத்துவம், புத்த சமயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சீத்தலை சாத்தனார் அவ்வளோ அற்புதமாக மணிமேகலையில் சொல்லியிருக்காரு. மணிமேகலை ஒரு பெண்ணினுடைய பெருமைக்கார சொல்லக்கூடிய ஒரு சிலப்பதிகாரம் போல் ஒரு புரட்சி காப்பியம் தான் அது. பெண்ணின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் தான் என்னது மணிமேகலை. சரியா? சரி, இப்போ இந்த மணிமேகலையில் நம்ம சிச்சுவேஷன் என்ன சார், சாங் என்ன சார், நம்ம பார்ப்போம், நம்ம கதையை பார்ப்போம். நமக்கு என்ன சார் சிச்சுவேஷன், என்ன சாங்? ஒரே ஒரு சாங் தான் நான் கொடுத்துருக்கேன், மனப்பட பாட்டு. பட் நமக்கு சிச்சுவேஷன் சாங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மணிமேகலையை அரசி என்ன செய்கிறா அப்படின்னா ஜெயிலில் வச்சிடறா உதயகுமாரன் இறப்புக்காக. அப்புறம் ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நல்லவங்களாக மாற்றிடுறா மணிமேகலை. மணிமேகலையுடைய பிறப்பு, அவள் செயல்பாடுகளை புரிந்து கொண்ட அரசி அவளை விடுதலை பண்ணிடுறா. ஸோ அப்போ அரசியோடு இருக்கக்கூடிய தோழியர் கூட்டம், மணிமேகலையினுடைய பாட்டி சித்ராபதி, இவங்கெல்லாம் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு புத்த மத துறவி வரார். அந்த புத்த மத துறவிக்கு பேர் அரவணடிகள். என்ன பேர் கேட்பாங்க. புத்த மத துறவிகள் பேர் அரவணடிகள்ங்கிறவர் வரார். உடனே இந்த ராணியும் தோழியர் கூட்டமும் மணிமேகலையும் அந்த சித்ராபதிங்கிறவங்க பாட்டியும் போய் அந்த அரவணடிகளை போய் காலில் விழுந்து வணங்கி நீங்கள் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. அவர் பல புத்திமதிகளை சொல்கிறார். அப்படி அவர் பல புத்திமதிகளை சொன்னதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். அவர் என்ன புத்திமதி சொல்கிறார் அப்படின்னா 10 விதமான குற்றங்களை பற்றி சொல்கிறார். நிறைய சொல்லிட்டு வர்றாரு. அதில் 10 விதமான குற்றங்களை பற்றி சொல்கிறார். அதாவது என்னென்ன குற்றங்கள் அப்படின்னா, 1 சொல்லில் ஏற்படும் குற்றம் 4, உள்ளத்தில் ஏற்படும் குற்றம் 3, உடலில் ஏற்படும் குற்றம் 3, ஆக 10 குற்றங்கள் சொல்கிறார். சொல்லில் என்ன குற்றம் சார் அப்படின்னா, பொய், புறம், கடுஞ்சொல், பயனற்ற சொல், இதெல்லாம் சொல்லில் ஏற்படக்கூடிய குற்றம். பொய் சொல்லுவான், புறம் சொல்லுவான், கடுஞ்சொல் பேசுவான், பயனற்ற சொல் பேசுவான். உடலில் ஏற்படும் குற்றம் என்னன்னா கொலை, களவு, காமம். கொலை, களவு, காமம், இதெல்லாம் உடலில் ஏற்படக்கூடிய குற்றம். அந்த அரவணடிகள் புத்திமதி சொல்றார். 10 விதமான குற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்கன்றார். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லில் ஏற்படக்கூடிய குற்றம், பொய் சொல்லாமல் இருக்கணும், புறம் சொல்லாமல் இருக்கணும், கடுஞ்சொல் பேசாமல் இருக்கணும், பயனற்ற சொல் பேசாமல் இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா ஜி? பட் அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படும் குற்றம் கொலை, களவு, காமம். அதே போல் உள்ளத்தில் சில குற்றங்கள் ஏற்படும். பேராசை ஏற்படும், 1. மிகுதியான சினம் ஏற்படும், ஒரு தெளிவற்ற அறிவு ஏற்படும். இதெல்லாம் வந்து உள்ளத்தில் ஏற்படக்கூடியது. பேராசை, மிகுதியான சினம், தெளிவற்ற அறிவு, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குற்றம். இந்த 10 குற்றங்களை ஒருத்தர் செய்யாமல் தானம் செய்து, தவம் இருந்து, மற்றவர்களுக்கு உதவி, ஒழுக்கத்தோடு ஒருத்தன் வாழ்ந்தான்னா மிகச்சிறந்த பிறவின்னு சொல்லக்கூடியது தேவர், மக்கள், பிரம்மர். இந்த 3 பிறவியில் ஏதாவது ஒரு பிறவியாக அவன் ஒவ்வொரு ஆண்டும் பிறப்பான். அப்படின்னு நல்ல பிறவியை நீங்கள் அடையணும்னா, மறுபிறவி உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. பார்ப்போமா? என்னன்னு பாருங்கள். நல்வினை என்பது யாதன வினவின், அதாவது அரவணடிகள்கிட்ட நல்வினைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்வினை அப்படிங்கிறது என்னன்னா, நல்வினை, ஏன்னா நல்வினை செஞ்சால் தானே அடுத்த பிறவி நல்லா இருக்கும். நல்வினை என்பது யாதன என்னிடம் கேட்டால் சொல்லிய 10 தொகுதியின் நீங்கி. அது என்ன சார் சொன்ன 10ங்கிறது என்னன்னா, இதுக்கு முந்தின பாட்டில் அவர் 10 சொல்லியிருப்பார். இதுக்கு முந்தின இந்த பாடு இருக்குல்ல, இது மனப்பட பாட்டு. இதுக்கு முந்தின பாட்டில் அவர் சொல்லியிருப்பார், 10 குற்றங்கள் சொல்லியிருப்பார். அந்த 10 குற்றத்திலிருந்து நீங்கள் நீங்கணும். 10 குற்றத்தினுடைய தொகுதி அப்படின்னு சொன்னால் உடலில் ஏற்படுவது, உள்ளத்தில் ஏற்படுவது, சொல்லில் ஏற்படக்கூடிய மொத்த 10 இருக்குல்ல, அதில் 4, 3, 3 பொய், புறம், கடுஞ்சொல் பேசுறது, பயனற்ற சொல் பேசுறது, கொலை, களவு, காமம், பேராசை, தெளிவற்ற அறிவு, அடுத்து கடுமையான ஒரு சினம் கொள்ளுது, கோவப்படுறது. இது எல்லாம் தான் 10 குற்றம். இந்த 10 குற்றத்திலிருந்து நீங்கள் நீங்கி, சீலம்னா ஒழுக்கம், ஒழுக்கத்தை தலைமையாக கொண்டு தானம் தலை நின்று, ஒழுக்கமும் தானமும் முன்னாடி நிற்கணும். உங்கள்கிட்ட எப்போதும் டிசிப்ளினாக இருக்கணும். ஒழுக்கம்னா வேற ஒன்றும் கிடையாது, நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு, நீங்கள் தானத்தை, அதாவது நிறைய பேருக்கு உதவி செஞ்சு வாரி வழங்கக்கூடிய, இல்லை பெற்றதை வழங்கி வாழக்கூடிய பெருங்குணம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஏன்னா ஒழுக்கம் தான் விழுப்பம் தரும். ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக காக்கணும்னார் வள்ளுவ பெருந்தகை. அது போல இருந்து மேலென வகுத்த ஒரு 3 திறத்து தேவரும் மக்களும் பிரம்மர். மேற்பிறவின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 பிறவி, சிறப்பான பிறவி, தேவர், மக்கள், பிரம்மர். இந்த 3 பிறவி
நீங்கள் பிறவி எடுத்து நல்ல பிறவின்னு சொன்னால் அதை மனுஷனாக பிறந்தால் மேலே மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். மேன்மையான பிறவி என்று வகுத்தது 3: தேவர், மக்கள், பிரம்மர். அந்த 3 பிறவியில் ஒரு பிறவியை நீங்கள் எடுத்து மேவிய மகிழ்ச்சி வினை பயன், நீங்கள் செய்த வினைக்கெல்லாம் பயனாக அதை நீங்கள் அடைந்து மகிழ்வீர்களாக. அப்போது அரவணடிகள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, ஐயா நல்வினை என்றால் என்ன? நல்வினை செஞ்சாதான் நம்ம அந்த என்ன செய்யலாம், அடுத்த பிறவியில் சிறப்பாக இருக்கலாம். நல்வினைனா என்ன? வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த 10 குற்றங்களை செய்யாதீங்க, ஒழுக்கத்தோடு இருங்க, தானம் கொடுங்க. நீங்கள் தேவர், மக்கள், பிரம்மர்னு சொல்லக்கூடிய மேலான பிறவியாக பிறந்து இந்த பிறவியினுடைய பயனை நீங்கள் அடைவீங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. யார்? அரவணடிகள்ங்கிற புத்த மத துறவி. யாருக்கெல்லாம்? அரசமாதேவிக்கு, தோழியர் கூட்டத்துக்கு. ஆயம்னா தோழியர் கூட்டம், தோழியர் கூட்டத்துக்கு. சித்ராபதி அப்படின்னு மாதவியினுடைய, அதாவது மணிமேகலனுடைய பாட்டிக்கு, மணிமேகலைக்கு, எல்லாருக்கும் இந்த அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் மணிமேகலை முற்பிறவியினுடைய பயனை உணர்ந்தவள் என்று தெரிந்து அவளிடம் அவள் வச்சிருந்தாள் அமுத சுரபி. அந்த அமுத சுரபியை எப்படி பயன்படுத்தணும், இந்த அமுத சுரபியனுடைய வரலாறு என்ன, அல்ல குறையாத அந்த அமுத சுரபியோட வரலாறு என்னன்னு அவர் எடுத்து சொல்கிறார். இந்த வரலாறை இதுக்கு முன்னாடி இந்த அமுத சுரபி ஆபுத்திரன் என்ற மன்னனிடம் இருந்தது, ஆபுத்திரன் என்ற மன்னனிடம் இருந்ததுன்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. உடனே மணிமேகலையும் அந்த ஆபுத்திரன் அப்படிங்கிற அந்த மன்னனை நான் தேடிச் சென்று இந்த அமுத சுரபியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வேன், இதன் மூலமாக மக்களுடைய பசியை பிணியை போக்குவேன், மணிவள்ளத்தீவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புத்த பீடிகையை நான் வணங்குவேன், வஞ்சி மாநகருக்கு சென்று அங்கு கண்ணகி என்ற தெய்வத்தை நான் போற்றுவேன்னு சொல்லிட்டு விடைபெற்று கொண்டு கிளம்புவதாக நம்மளுடைய பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. மணிமேகலை நம்ம பாடப்பகுதி அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை இருக்கக்கூடிய அவைக்கு அரவணடிகள் வராரு. இவங்க அவரை வரவேற்று அவருக்கு காலில் விழுந்து வணங்குறாங்க. அவர் அறம் உண்டாகுன்னு சொல்கிறாரு. இவங்க நீங்கள் நீண்ட காலம் வாழணுன்றாங்க. அவர் இந்த உடல் இந்த உயிரெலாம் நிலையில்லாததுன்னு சொல்கிறாரு. அப்படி பல புத்திமதிகளை சொல்லிக்கிட்டே வரும்போது நல்வினைனா என்னென்னு விளக்கம் கொடுக்குறாரு. கடைசியாக மணிமேகலைட்ட அமுத சுரபி ஆபுத்திரன்கிற ஒரு மன்னனிடம் இருந்தது போன பிறவில்லைன்னு சொல்கிறாரு. மணிமேகலை, நான் ஆபுத்திரங்கிற நாடை நோக்கி போகிறேன், நான் இங்கே இருந்தால் மன்னனுடைய மகன் இளவரசனை கொன்ற யமன் அப்படின்னு என்னை மக்கள் சொல்லுவாங்க, அதனால நான் இங்கேருந்து நான் கிளம்புறேன், இந்த ஊரை விட்டே நான் போகிறேன்னு மணிமேகலை துறவுக்காக போகிறான். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நமக்கு மணிமேகலை அப்படிங்கிறதுல இருந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மணிமேகலை ஒரு முக்கியமான ஒரு பாடம்.